السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற பேரார்வத்தோடு நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த நல்ல நேரத்திலே நாம் எந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோம், அந்த கொள்கை மற்றவர்களுடைய கொள்கையிலிருந்து எவ்வாறு வேறுபட்டிருக்கிறது, நாம் மாத்திரம் மற்றவர்களால் கடுமையாக ஏன் எதிர்க்கப்படுகிறோம் என்பது பற்றிய சில விளக்கங்களை உங்கள் மத்தியிலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர்கள் மூலமாக எந்த செய்தியை மக்களுக்கு கொடுத்தானோ அந்த செய்தியைத்தான் நம்முடைய கொள்கையாக மக்கள் மத்தியிலே நாம் வைக்கிறோம். அல்லாஹ்விடமிருந்து நபிமார்கள் செய்திகளை பெற்று அதற்கு செயல் வடிவம் கொடுத்து மக்களை அல்லாஹ்வின் பாதையில் அழைத்தார்கள். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் வேதத்தை பெற்று 23 ஆண்டுகள் அந்த வேதத்திற்கு செயல் வடிவம் கொடுத்து ஒரு அழகான வாழ்க்கை நெறியை நமக்கு வழங்கிவிட்டு சென்றார்கள். இன்று சர்வசாதாரணமாக எளிதான முறையிலே இந்த வாழ்க்கை நெறியை நாம் அடைந்திருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கை நெறியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியிலே எடுத்து வைத்த பொழுது அவர்கள் எத்தகைய நிலையை சந்தித்தார்கள், இதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, ஓரிரை கொள்கையை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்வதற்கு முன்னால் அந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவராக, மதிப்பு மிக்கவராக திகழ்ந்தார்கள். அவர்களை அல் அமீன் என்றும், சாதிக் என்றும், உண்மையாளர் என்றும், நம்பகமானவர் என்றெல்லாம் அந்த மக்கள் அவர்களை பெரிதும் போற்றி வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவுடன் அவர்களை யார் எடுத்து, அவர்களுடைய பாட்டனார் இறந்தவுடன் அவர்களை யார் எடுத்து பராமரிப்பது என்று போட்டி ஏற்பட்ட பொழுது அபூ லஹப் போன்ற அவருடைய பெரிய தகப்பனார் நான் தான் எடுத்து வளர்ப்பேன் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்ப்பதற்காக பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்டினார். எப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே சொன்னார்களோ உடனடியாக ஒரு கடும் எதிர்ப்பை சந்திக்கிறார்கள். எங்கிருந்து சந்திக்கிறார்கள்? யார் அவர்கள் மீது அன்பு செலுத்தினார்களோ அந்த மக்களிடமிருந்து சந்திக்கிறார்கள். யார் அவர்களை எடுத்து வளர்ப்பதற்கு போட்டி போட்டார்களோ அவர்களிடமிருந்து சந்திக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக நியமிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை, முதல் கட்டளை என்னவென்றால் வஅன்ஸிர் அஷீரத்தகல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு முதல்ல எச்சரிக்கை செய்யுங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த கட்டளை வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரை, கோத்திரத்தாரை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால் வெற்றி பெறுவீர்கள், இல்லையானால் உங்களுக்கு ஒரு பெரிய துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது என்ற செய்தியை சொல்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை கூட்டுகிறார்கள். கூட்டி நேரடியாக விஷயத்தை சொல்லாமல் ஒரு பீடிகையோடு அந்த மக்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்?
இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னால், நீங்கள் போய் வெளியே போய் பார்த்து உறுதி செய்யாமலேயே என் சொல்லை மாத்திரம் கேட்டு நம்புவீர்களா என்று கேட்கிறாங்க. அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், உங்கள் மீது நாங்கள் பொய்யை கண்டதே இல்லையே, மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுகா, நாங்க வெறும் உண்மை பேசிதான் உங்களை பார்த்திருக்கிறோம், ஒரு நாள் நீங்கள் பொய் பேசியதில்லை, நீங்கள் சொன்னீர்களாயானால் நாங்கள் போய் பார்க்காமலே அதை நம்புவோம் அப்படிங்கிறாங்க. இத அந்த உறுதிமொழியை வாங்கி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கொள்கையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் வெற்றி பெறுவீர்கள். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து ஒரு கடுமையான தண்டனை உங்களுக்கு காத்திருக்கிறது, இந்த செய்தி இறைவன் மூலம் எனக்கு வந்திருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலேயே உடனடியாக எதிர்ப்பு எப்படி வருகிறது? அவருடைய பெரிய தகப்பனாரிடமிருந்து வருகிறது. தப்பன் லக அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்கு தான் எங்களை அழைத்தாயா, நீ நாசமாக போ என்று சொல்லி பெரிய தகப்பனார் அபூ லஹப் என்பவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சபையில் வைத்து கடுமையாக எதிர்க்கிறான். இவன் தான் அவர்களை வளர்ப்பதற்கு போட்டி போட்டவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தியை கேட்டவுடன் தன்னுடைய அந்த செய்தியை யார் வந்து சொன்னார்களோ அந்த அடிமையை விடுதலை செய்தவன். இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அன்பு வைத்திருந்த அபூ லஹப் இந்த கொள்கையை சொன்ன உடனேயே கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப நபிமார்கள் ஒரு கொள்கையை சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொன்ன உடனே மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்து பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக்கி பலவிதமான கஷ்டங்களை கொடுத்து ஒருவராகத்தான் இந்த கொள்கை வளர்ந்திருக்கிறதே தவிர சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் நல்ல மனிதரு, நேர்மையான ஆளு, அவர் வந்து சொல்லிட்டாரு, நம்ம கேட்டுதான் ஆவனு, நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஆளு, இப்படி எல்லாம் அந்த மக்கள் ஏத்துக்கிறவே இல்லை. கடுமையான பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி கடும் கஷ்டங்களை மேற்கொண்ட பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிட்டு வெற்றி பெற்றவர்களாக இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அப்ப முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நாம் சொல்வது சத்தியமா இருக்க ஏன் எதிர்க்கிறார்கள் நம்ம ஆச்சரியப்படக்கூடாது. நாம் நல்லவர்களாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம யாருக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணலையே, அப்படி இருந்து ஏன் எதிர்க்கிறார்கள் அப்படி நீங்க நினைக்க கூடாது. அப்படி இருந்தா எதிர்க்கப்பட்டார்கள். நாமளாவது நிறைய தப்பு தவறுகள்லாம் செய்திருப்போம். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நுபுவத்துக்கு முந்தி உள்ள வாழ்க்கையை பார்த்தீர்களானால் ரொம்ப பரிசுத்தமான வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறை தூதர் என்று சொல்வதற்கு ஆதாரமாக கூட என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் உங்கள்ட்ட இறை தூதர்னு சொல்றேனே, திடீர்னு வானத்திலிருந்து குதிச்சா சொல்றேன், உங்களோட தான் நான் வாழ்ந்திருக்கிறேன், அந்த வாழ்ந்த காலத்துல நான் ஏதாவது ரிமார்க் எனக்கு உண்டான்னு கேட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி கேட்க சொல்றான். எப்படி சொல்றான்? ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன், ஏராளமான ஆண்டுகள் உங்களோட நான் வாழ்ந்திருக்கிறேனே, அதுக்கு பிறகுமா என்னை நம்ப மறுக்கிறீங்க? இந்த ஊர்ல தான் பிறந்தேன், இங்க தான் வாழ்ந்தேன், இங்க தான் வளர்ந்தேன், இங்க தான் என்னுடைய வாலிப பருவத்தை கழிச்சிருக்கிறேன், நான் எந்த ஒரு ரிமார்க் உள்ளவனாக குறைபாடு உள்ளவனாக உங்கள் மத்தியில் வாழவில்லை, ரொம்ப நேர்மையாக ஒழுக்கமாக அப்பளுக்கு இல்லாதவனாக வாழ்ந்து காட்டியிருக்கிறேன், அதுக்கு பிறகுமா நம்ப மறுக்கிறீர்கள் என்ற தகுதியோடு போகும் பொழுது கூட இந்த கொள்கை எதிர்க்கப்படக்கூடிய கொள்கையாகத்தான் இருந்திருக்கிறது. ஹக்கு அவ்வளவு லேசர் உள்ளத்துல போகாது. ஏன்னா அந்த கொள்கை ஏற்றுக்கொள்றதா இருந்தா நபிகள் நாயகத்தினுடைய குட்வில் இருந்துச்சு பாருங்க, அந்த நற்பெயரு, அதுக்காக வேண்டி இந்த மக்கள் ஏத்திருக்கணும். இதை சொல்ற ஆள் யாரு? எவ்வளவு நல்ல மனுஷன், எவ்வளவு நேர்மையான ஆளு, எவ்வளவு ஒழுக்கமான ஆளு, எவ்வளவு பண்பாடான ஆளு, எவ்வளவு பரோபகாரியான ஆளு, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத ஆளு, வாரி வாரி வழங்குற ஆளு, ஒரு சமூகத்தில் கௌரவமான குடும்பத்தில் பிறந்த ஆளு, பணக்கார ஆளு, வசதி படிச்ச ஆளு, இப்படி எல்லாம் நிறைய தகுதிகள் இருந்தும் கூட சொன்ன செய்தி அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத வளைந்து கொடுக்காத செய்தியா இருக்குமையானால் அது நிச்சயமாக கடுமையாக முதலில் எதிர்க்கப்படும். ஆனால் அந்த எதிர்ப்பு நீடிக்காது, அது ஒரு விஷயம், எதிர்க்கப்படும். அந்த எதிர்ப்புகள் மெல்ல மெல்ல என்ன செய்யும்? வலுவிழந்து இறுதியில சத்தியம் தான் வெற்றி பெறும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். எப்படி எல்லாம் அவர்கள் எதிர்ப்பை சந்தித்தார்கள், எந்த மாதிரி எல்லாம் அவர்களுக்கு எதிர்ப்பு வந்தது என்றால், அவர்களுடைய முதல் கோரிக்கை என்ன எதிர்ப்பு செய்வார்கள் தெரியுமா? ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு, இவர் உண்மையை சொல்றார். உண்மை எப்போது மக்களை ஈர்க்குங்க, நேர்மையானவர்களை ஈர்க்கும். யார் சுயநலவாதிகளாக இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக வேறு வேறு நோக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை தவிர பொதுவான மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் கேட்டா, உண்மைன்னா ஏத்துக்கிறணும் அப்படிங்கிற நிலைப்பாடு மக்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது.
இத தீய சக்திகளுடைய தலைமை பீடமாக இருப்பவர்கள் இதை தெளிவாக புரிந்து கொண்டு என்ன செய்வார்கள் தெரியுமா? முதல்ல அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அஸ்திரம், லா தஸ்மஊ லிஹாதல் குர்ஆன், இவர் சொல்ற குர்ஆனை கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு எப்படி வரும்னு கேட்டா, அந்த பிரச்சாரத்தை கேட்பதிலிருந்து மக்களை தடுக்கணும். ஏன் தடுக்கணுங்கிறாங்க? கேட்டா அது உள்ளத்துல போயிரும், போனா அது அவங்களை ஈர்த்துரும். நம்மள மாதிரி ஆட்கள் ஒரு சுயநலத்துக்கு இதை செய்யறோம். சாதாரண மக்கள் ஹக்கை ஏத்துக்குருவாங்க. நம்மள மாதிரி ஆட்கள் தெரிந்து கொண்டே எதிர்க்கிறோம். சாதாரண மக்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்ல, எந்த பதவி ஆசை இல்ல, உங்களுக்கு எந்த விதமான சுயநல நோக்கம் கிடையாது, எது நல்லது அதை செஞ்சுட்டு போகலாம்னு நினைக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். இப்படிப்பட்ட மக்கள் இந்த ஹக்கை கேட்டுவிடக் கூடாது என்றால் அதுக்கு முதல்ல செய்யற வேலை என்னன்னு கேட்டா, அன்றைக்கு மக்காவில் இருந்த காபிர்கள், அபூஜஹில் வகைராக்கள் செய்த பிரச்சாரம் என்ன? கேட்காதே, அவர் சொல்றதை கேட்க கூடாது, அவருடைய பிரச்சாரத்தின் பக்கம் நீங்க காது கொடுக்க கூடாது. அதற்கு என்னென்ன இடைஞ்சல்களை இடையூறுகளை செய்ய முடியுமோ அதுகளை எல்லாம் செய்தார்கள் என்பதை நம்ம திருக்குர்ஆன்ல பார்க்கிறோம். அப்ப வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற அந்த கொள்கையை எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாமல், வளைந்து கொடுக்காமல், தெளிவாக நேரடியாக அழுத்தமாக சொன்ன காரணத்திற்காக அந்த செய்தி மக்கள்கிட்ட போயிடக்கூடாது. இந்த செய்தி மக்கள்கிட்ட போனால் நம்முடைய அந்த தீய சக்திகளுடைய ஆதிக்கம் அடிபட்டு உடைஞ்சு போயிரும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முதல் முட்டுக்கட்டை என்ன? பிரச்சாரத்தை கேட்கக்கூடாது. அதனாலதான் அவர்கள் பிரச்சாரத்தை எங்கேயாவது செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அடிப்பார்கள், உதைப்பார்கள், ஓட ஓட விரட்டுவார்கள், வெளிப்படையாக செயல்பட விடவே மாட்டார்கள். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளாக்கப்பட்டார்கள்? அந்த சமூகத்திலே தலை நிமிர்ந்து ஒரு மாபெரும் தலைவராக திகழ்ந்தவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொன்ன மாத்திரத்திலேயே ஒளிந்து மறைந்து ரகசியமாக அந்த பிரச்சாரத்தை செய்கிற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். தொழுகையை கூட வெளிப்படையாக செய்ய முடியவில்லை. அல்லாஹ்வை வணங்குகிற அந்த தொழுகையை கூட வெளிப்படையாக செய்ய முடியாத அளவுக்கு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே போய் ரகசியமாக தொழுகை நடத்துகிற அளவுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். காபத்துல்லாவிலே போய் யார் யாரெல்லாம் தொழுகிறார்கள், காபா என்ற ஒரு இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட அந்த ஆலயத்திலே நிர்வாணமாக வணக்கம் செய்பவர்கள் வருகிறார்கள். அவர்களை யாரும் தடுப்பதே இல்லை. அங்கே சீட்டு அடிக்கக்கூடியவர்கள் அதுதான் வணக்கம் என்று செய்கிறார்கள். அவர்களை யாருமே தடுக்கவில்லை. ஆடல் பாடல் கூத்து கும்மாளங்களை காபத்துல்லாவிலே செய்து அதுதான் கடவுள் வணக்கம் என்று செய்யக்கூடியவர்கள் வருகிறார்கள். அவர்கள் தடுக்கப்படவில்லை. அல்லாஹ்வை பயந்து அச்சத்தோடு உள்ளுணர்வோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா ஆலயத்திலே தொழுகிறார்கள். தொழும் பொழுது தடுக்கப்படுகிறார்கள். எப்படி தடுக்கப்படுகிறார்கள்? அவர்கள் சஜிதாவில் கிடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஒட்டகத்தினுடைய மலக்குடலை கொண்டு அவர்களுடைய கழுத்திலே வைக்கிறார்கள். நிமிர முடியாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திணறுகிறார்கள். மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை அப்புறப்படுத்துகிறார்கள். தந்தையும் மகளுமாக சேர்ந்து கைகொட்டி எல்லோரும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே நடக்கிறது? காபா ஆலயத்தில் நடக்கிறது. ஆனால் இதே காபா ஆலயத்தில் எது தடுக்கப்படவில்லை? நிர்வாணமாக தவாப் செய்பவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை முழு நிர்வாணமாக தவாப் செய்வார்கள். அதை யாருமே தடுக்கவில்லை, கண்டுகொள்ளவே இல்லை. அல்லாஹ்வை பயந்து ஒழுங்கான முறையில் இபாதத்தை செய்ய வரும் பொழுது தடுக்கப்பட்டார்கள். அதுக்கு தான் அல்லாஹ் கடுமையான ஒரு எச்சரிக்கை கூட கொடுத்தான். அராய்தல்லதி யன்ஹா அபதன் இதா ஸல்லா, தொழுகிற ஒரு அடியாரை தடுக்கிறார்களே, இவர்களை பற்றி சிந்தித்து பார்த்தாயா? ஒரு அடியான் தொழுவதற்கு போனால் தடுப்பார்களா அப்படின்னு ஒரு கடுமையான எச்சரிக்கை அந்த சூரத்துல் அலக் எடுத்து பார்த்தீர்களே. ஆனால் இந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு வராமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கப்பட்ட வரலாற்றை சொல்லி கடும் எச்சரிக்கை கொடுக்கிறான். கல்லால இன்தஹி ல இல்லம் என்தஹி, அவர் விலகி கொள்ளவில்லையானால் லனஸ்வாம் பின் நாசியா, அவனுடைய குடுமையை நாம பிடிப்போம். நாசியத்தின் காதிபத்தின் காத்தியா, அநியாயம் செய்கிற அந்த பாவிகளாக இருக்கிற அவர்களுடைய குடுமையை முன்னேற்றியே நாம் பிடிப்போம். சொல் எதுவும் நாதியகு, அவர்கள் சபையை அவர்கள் கூப்பிடட்டும். சனதுவும் ஜபானியா, நாம் நரகத்தினுடைய காவலாளிகளை நாம கூப்பிடுவோம் வான்னு சொல்லி அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிற காட்சியை பார்க்கிறோம். எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொன்னதற்காக, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொன்னதற்காக, அவனுக்கு மாத்திரம்தான் வழிபாடுகள் சொந்தம் என்று சொன்னதற்காக, அதை செயல் வடிவம் கொடுத்ததற்காக அவர்கள் வெளிப்படையாக செயல்படுவதை கூட தடுத்தார்கள், நடமாடுவதை தடுத்தார்கள். வீதிகளிலே கல்லை வீசி எறிந்தார்கள், முல்லை போட்டு வைத்தார்கள், அவர்கள் போகிற பாதையில குப்பையை கொட்டினார்கள். சிறுவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு சென்ற பொழுது சிறுவர்களுடைய கையில கற்களை கொடுத்து கல்லால் அடிக்க சொன்னார்கள். ரத்தம் சொட்ட சொட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பைத்தியக்காரர் போல விரட்டி அடிக்கப்பட்டார்கள்.
அவங்க செஞ்ச தப்பு என்ன? இப்படி எல்லாம் விரட்டுவதற்காக அவர்கள் யாரையாவது ஏசினார்களா? யாரையாவது திட்டினார்களா? யாருடைய சொத்தையாவது அபகரித்தார்களா? யாருக்காவது தொந்தரவு கொடுத்தார்களா? யாருடைய சோத்திரையாவது மண்ணள்ளி போட்டார்களா? ஒன்னும் செய்யல. அவங்க செஞ்ச ஒரே வேலை என்ன? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள். அல்லாஹ்விடம் இருந்து வந்த செய்தியை மாத்திரம் பின்பற்றுங்கள், நீங்களாக கற்பனை செய்து கொண்ட செய்திகளை பின்பற்றாதீர்கள். வஹியை மாத்திரம் பின்பற்றுங்கள், கற்பனைகளை பின்பற்றாதீர்கள். இந்த ஒரு மெசேஜுக்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் சத்தியம் என்பதற்கான அளவுகோல், சத்தியம் என்பதற்கான எடுத்துக்காட்டு. இது நபிகள் நாயகத்திற்கு மாத்திரம் நடந்தது அல்ல. அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் இது போன்ற அடக்குமுறைகளை சந்திக்காமல் இருந்ததே இல்லை. நூஹ் நபி சந்தித்திருக்கிறார்கள், லூத் நபி சந்தித்திருக்கிறார்கள், இப்ராஹிம் நபி கூட சந்தித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அனைவரும் சேர்ந்து கொண்டு அவர்களை தனிமைப்படுத்துவார்கள். எல்லோரும் சேர்ந்து கொள்வார்கள், சேர்ந்து கொண்டு தனிமைப்படுத்துவார்கள். இதையெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களும் பட்ட கஷ்டத்தை பார்க்கிறோம். இது சத்தியம் என்றால் முதல்ல முடக்கிறது எதை? பிரச்சாரத்தை. பிரச்சாரம் செய்ய விடக்கூடாது, இந்த மெசேஜ் மக்கள்கிட்ட போகக்கூடாது என்ற ஒரு அஸ்திரத்தை எடுப்பார்கள். அது இன்றைக்கும் நடக்கும், நாளைக்கும் நடக்கும். அப்படி நடந்தாதான் நீங்க ஹக்கில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம சொல்வது சரி என்பதற்கு அளவுகள் என்ன? ஏன் தடுக்கிறாங்க? இது ஏன் இடைஞ்சல் பண்றாங்க? இதெல்லாம் ஆனா ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும். இது மாதிரியான இடைஞ்சல்கள் பண்ணத்தான் இந்த ஏகத்துவம் ரொம்ப வீரியத்தோட வளர்ந்திருக்கிறது. நாங்கள் எல்லாம் அன்னைக்கு தமிழகத்தில் நடந்த அந்த பிரச்சாரத்தை நினைத்து பார்க்கிறோம். சில ஊர்களிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அடிப்பார்கள், மேடையில ஏறி அடிப்பார்கள், தாக்குவார்கள், ரத்தம் சிந்த சிந்த நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். டீப் லைட் எடுத்து உடைப்பார்கள், பெட்ரோமாக்ஸ் லைட் எடுத்து எரிவார்கள். இது போன்ற அடக்குமுறைகளை நாங்கள் புதிதாக இன்றைக்கு நேற்று பார்க்கவில்லை. 25,980 இருந்து பார்க்கிறோம். முத்துப்பேட்டையில் நடந்து உங்களுக்கு தெரியும். முத்துப்பேட்டை சகோதரர்கள் வந்திருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு தெரியும். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மண்ணெண்ணையோடு பெட்ரோமாக்ஸ் விளக்கை கொளுத்தி மேடையில் வீசி எறிந்தார்கள். விறகு கட்டை, ஒரு விறகு கடையை உடைத்து விறகு கட்டைகளை எடுத்துக் கொண்டு வந்து பேசுகிற நிக்கிற ஆட்களை எல்லாம் அடித்து தாக்கினார்கள். இந்த காட்சியை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். நாகூரிலே தர்காவுக்கு முன்னால் கூட்டம் போட்டு இந்த ஷிர்கான ஆலயங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னதற்காக எங்களை அப்புறப்படுத்துவதற்கு வந்தார்கள். கூட்டத்தை இடையிலே தடை செய்த, பேசிக் கொண்டிருக்கிற கூட்டத்திற்குள்ளே புகுந்து இரத்த காயத்தை ஏற்படுத்தி பல சகோதரர்களுக்கு மண்டையை உடைத்து அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான துன்பங்களை செய்தார்களே. அன்றைக்கு 10 பேர் 15ஆக இருந்த இந்த ஏகத்துவம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? தமிழகத்தில் இப்படி அடித்தா குறைந்து விட்டதா? அடக்குமுறையினால் அப்படி பின்வாங்கி விட்டதா? இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு பேர் இயக்கம் எது என்று சொன்னால் இந்த ஏகத்துவத்தை சொல்கிற ஒரு இயக்கம் தான். தௌஹீதிலே சமரசம் செய்து கொள்ளாத இந்த ஒரு இயக்கம் தான். இந்த ஒரு இயக்கத்திற்கு தான் பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒரு மணி நேரத்தில் கூட்டுகிற அளவுக்கு அல்லாஹ் நம்பிக்கையை தந்திருக்கிறான். மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறான். எந்த விதமான போஸ்டர் இல்லை, விளம்பரம் இல்லை, எந்த விதமான ஏற்பாடும் இல்லை. சொன்ன மாத்திரத்திலே குவிகிற அளவுக்கு இங்கேயும் நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா? இதுதான் ஏகத்துவத்தினுடைய. அடிக்கவே முடியாது. யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வுடைய ஒளியை ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், நிராகரிப்பவர்கள் விரும்பாவிட்டாலும் சரி வெறுத்தாலும் சரி அவனுடைய ஒளியை அவன் முழுமையாக்குவான். அல்லாஹ்வுடைய ஜோதியை, அல்லாஹ்வுடைய ஒளியை ஊதி அணைச்சிடலான்னு பாக்குறாங்களா? ஊதி அணைக்க முடியாது. நீங்கள் ஊத ஊத அந்த காற்றை அதை வீரியமாக எடுத்துக்கொண்டு இன்னும் சுடர் விட்டு பிரகாசிக்கக்கூடியதாகத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இருந்திருக்கிறது. இதை உங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம இருக்கிற சரிதான். இதெல்லாம் உங்களுக்கு என்ன நம்பிக்கை ஊட்ட வேண்டும்? எங்க எல்லாம் அடக்குமுறைகள் வருகிறதோ ஏன் கேட்க கூடாது என்று ஒரு நிலை. நம்ம இருக்கிற சரிதான் உங்களுக்கு என்ன நம்பிக்கை ஊட்ட வேண்டும்? எங்க எல்லாம் அடக்குமுறைகள் வருகிறதோ ஏன் கேட்க கூடாது என்று ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்கள். கேட்டுவிட்டு தப்பு என்று சொல்லட்டுமே, அதை எதிர்த்து நிக்கட்டுமே, கேட்கவே கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால் அங்க விஷயம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது. அந்த உண்மை இவர்களை சுடுகிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக செய்கிறார்கள் என்பதை ஒரு அளவுகோலாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த சத்திய பிரச்சாரத்துக்கு எதிராக ஒரு அதிசயம் உலகத்திலே வரலாற்றில் நடக்கும். எல்லா காலத்திலும் நடக்கும். எப்படி நடக்கும்? அது உண்மையில அதிசயமா இருக்கும். ஆனா அதான் நடக்கும். என்ன அதிசயம்? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க யாரையெல்லாம் சந்திக்கிறார்?
யூதர்கள் என்ற ஒரு இனத்தை சந்திக்கிறார்கள். யகூதிகள் இருந்தார்கள் மதீனாவிலே, நசாராக்கள் கிறிஸ்தவர்கள், அதே மாதிரி இணை கற்பிக்கக்கூடியவர்கள் மக்காவில் இருந்தார்கள். இந்த மூணு சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சந்திக்கப்பட்ட சமுதாயம். அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்களை அவர்கள் காண்கிறார்கள், அதே மாதிரி யகூதிகளை காண்கிறார்கள், நசாராக்களை காண்கிறார்கள், யூத கிறிஸ்தவ சமுதாயங்களை காண்கிறார்கள். இப்ப இந்த மூன்று சமுதாயங்கள்ல இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எந்த ஒரு பிரச்சனையிலேயாவது ஒன்று சேர இயலுமா என்றால் ஒன்று சேரவே முடியாது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் யாரும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தான் நெருக்கமா இருந்து ஆகணும். அவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் வரவே முடியாது. ஏன்? இப்ப யூதர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈசா நபி அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்கள் ஒரு குரூப். நசாரா கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை அல்லாஹ்வுடைய மகன், கர்த்தருடைய குமாரன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி அவர்கள் நினைக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் பார்த்தால் அவரை கர்த்தர் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய மகன் என்று சொல்லிவிட்டு அவரையே கர்த்தர் என்றார்கள். அவரிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், அவரிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த அளவுக்கு ஈசா நபியை அவ்வளவு உயர்ந்த இடத்திலே வைத்து கிறிஸ்தவர்கள் மதிக்கிறார்கள். அந்த ஈசா நபியை பற்றி யூதர்களுடைய நிலைப்பாடு என்ன? அவர் விபச்சாரத்தில் பிறந்தவர். இந்த ஈசா நபியை ரொம்ப உயர்ந்த நிலையில் வைத்து கிறிஸ்தவர்கள் பார்க்கிறார்களோ, அந்த ஈசா நபியை யூதர்கள் எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள்? மகா பிறப்பை மோசம், தகப்பன் இல்லாமல் பிறந்திருக்கிறாரு, இவர் விபச்சார புத்திரரு அப்படின்னு சொல்லி அவர் வாழும் பொழுதும் அவருக்கு துன்பத்தை, இந்த பூமியில வசிக்கக்கூடிய காலத்திலும் துன்பத்தை கொடுத்தார்கள், அடக்குமுறை செய்தார்கள், கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள், ஓட ஓட விரட்டினார்கள். பலவிதமான கஷ்டத்தை ஈசா நபி இந்த பூமியில் இருக்கும் பொழுதும் கொடுத்தார்கள். ஈசா நபியுடைய மௌத்துக்கு பிறகும் ஈசா நபியுடைய பெயரை டேமேஜ் பண்ணுவதற்குரிய எல்லா வேலைகளையும் செய்தவர்கள் யார்? யூதர்கள். ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்கிறது? ஈசா நபியை பற்றி உயர்ந்தவர் என்று சொல்கிறது, நல்லடியார் என்று சொல்கிறது, அவருடைய தாயார் ஒரு பத்தினி என்று சொல்கிறது. இந்த உலகத்து மாந்தர்களிலேயே பெண்கள் மாதர்களிலேயே சிறந்தவர் யார் என்று கேட்டால் ஒஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், அகில உலகத்து பெண்களை விட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த பெண்மணி என்று திருமறை குர்ஆன் என்ன செய்து நற்சான்று பகர்கிறது. இரண்டு பெண்கள் உங்களுக்கு எல்லாம் முன்மாதிரி மூமின்களுக்கு என்று குர்ஆன் சொல்லும் பொழுது அதுல ஒரு பெண்ணாக யாரை குறிப்பிடுகிறது? ஓ மரியம் அப்னத் இம்ரான் அல்லத்தி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை காத்துக்கொண்ட மரியமையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஆக்குகிறான். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்ந்து சொல்கிறது, ஈசா நபியை புகழ்ந்து சொல்கிறது, அவர் மீதும் தாயின் மீதும் சுமத்தப்பட்ட களங்கங்களை கொடுத்து எரிகிறது. கடவுள் என்று சொல்வதை மாத்திரம் மறுக்கிறதே தவிர மற்றபடி ஈசா நபியுடைய கண்ணியத்தையோ கௌரவத்தையோ முழுசாக நிலைநாட்டக்கூடிய மார்க்கமாக திருமறை குர்ஆன் வேதம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி திகழ்ந்தார்கள். இப்ப கிறிஸ்தவர்கள் இந்த யூதர்களோடு சேரணுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேரணுமா? கிறிஸ்தவ சமுதாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்கள் யார் பக்கம் கைகோர்ப்பதற்கு தகுதி இருக்கிறது? நபிகள் நாயகத்தை கோர்க்கணும். நம்ம கடவுள்னு சொன்னாலும் அவர் கடவுள்ங்கிறத மறுக்கிறார். ஆனால் ஈசா நபியை நல்லவர்ங்கிறாரு, இறை தூதர் என்கிறாரு, அவங்க தாயாரையும் பாராட்டுறாரு, அவங்களையும் புகழ்றாரு, சிறந்த பெண்மணி என்று சொல்றாரு, அவங்க சமுதாயத்து பெண்களை எல்லாம் விட இந்த அம்மாவை சிறந்த பெண்மணிங்கிறாரு, அவங்க தான் உலகத்துக்கு முன்மாதிரி சொல்றாரு, இப்படி எல்லாம் சொல்றாரு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு அவங்க இணங்கி இருக்க வேண்டும், நெருக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்தார்கள் தெரியுமா? நபிகள் நாயகத்தை ஒழிப்பதற்கு அவங்க ரெண்டு ஒன்று சேர்ந்தார்கள். இது அதிசயம். நமக்கு எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்ல முடியவில்லை. ஹக்குக்கு எதிராக எல்லாம் ஒன்று சேருவார்கள். இவனை எப்படி சேர்ந்தான்னு சொல்ல சேர்ந்துக்குவாங்க. இப்படி இது ரெண்டு சேருது சொல்ல இயலாது. ஒரு ரீசனும் கிடையாது அவங்க சேர்வதற்கு. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு பெல்ட்ல வருவதற்கு எந்த ரீசனும் கிடையாது. ஈசா நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்களே, அனுப்பப்பட்ட காலத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் ஈசா நபியுடைய போதனை என்று எழுதி வைத்திருக்கிறார்களே, அதை வைத்து பார்த்தாலும் சரி, ஈசா நபியால் அதிகமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டா கிறிஸ்தவர்கள், யூதர்கள் தான். யூதர்களை ரொம்ப கடுமையா திட்டுறாரு, பொல்லாத பூசாரி இளைஞராரு, விரியன் பாம்பு குட்டி இளைஞராரு, ரொம்ப கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பிரயோகம் பண்ணி யூதர்களை கடுமையாக சாடியதாக நம்ம பைபிள்ல ரெண்டு பேருக்கும் அவ்வளவு ஜென்ம பகை இருந்திருக்கிறது. ஈசா நபி யூதர்களை தான் குறி வச்சாரு, யூதர்களும் ஈசா நபியை தான் குறி வைத்தார்கள் என்று ரெண்டு தரப்புலையுமே இவங்க அவரை ஏத்துக்கிற முடியாது, அவங்க இவரை ஏத்துக்கிற முடியாது என்ற அளவுக்கு பகைமை இருந்ததா இல்லையா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடனே இப்ப என்ன பண்ணிருக்கனே, இவர் சொல்றது நல்லா இருக்குதே, நமக்கு நெருக்கமா இருக்குதே,
இவங்க நம்மளை போட்டு தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, இந்த ஆளு கொஞ்சம் நல்லா உயர்வா சொல்றாருன்னு சொல்லி யூதர்களை அப்புறப்படுத்துவதற்காக கிறித்தவர்கள் யாரோடு சேரணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கணுமா இல்லையா? சேரல. அதே மாதிரி இணை கற்பிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு பல இணை கற்பிக்கக்கூடியவர்கள் மக்காவில் இருந்தார்கள். அவங்களும் கிறித்தவர்களும் சேர முடியுமா? சேர முடியாது. அவங்களும் யூதர்களும் சேர முடியுமா? சேர முடியாது. ஏன் முடியாது என்று சொன்னால், இப்போது வரைக்கும் வைத்திருக்கிறார்களே வேதம், கையில மாத்தி மறைச்சி திருத்தி எல்லாம் போக மிச்சமா இருக்கிற வேதம் இருக்க, இந்த பைபிள் வேதத்தில் கூட அந்த மக்கத்து காவியர்களுடைய அத்தனை நடவடிக்கைகளுக்கும் கண்டனம் இருக்கிறது. இன்றைக்கு மிச்சம் நிறைய மாற்றி விட்டாங்க. மாத்தின பிறகு மிச்சமா இருக்கிற வேதத்தை எடுத்து பார்த்தாலும், கம்பங்களை நட வேண்டாம், கம்பங்களை வழிபட வேண்டாம், சிலைகளை வழிபட வேண்டாம், உருவங்களை வழிபடக்கூடாது, பூஜை செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் இந்த உருவ வழிபாட்டுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை நீங்கள் பழைய ஏற்பாடுகளிலும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம். இப்படி இருக்கும் பொழுது இந்த முஷ்ரிக்கை என்ன செய்யணும்? கிறித்தவர்கள் இருக்கணும். இந்த ஆளு என்ன ஓரிரை கொள்கை ஓரளவுக்கு சொல்றாரு இவரு, இவங்க என்ன கண்டதை கடவுளுங்கிறாங்க, கள்ள கடவுளுங்கிறாங்க, கழுதைய கடவுளுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த யூத கிறித்தவர்கள் யார் மீது பகைமை கொண்டிருக்கணும்? மக்காவில் வாழ்ந்த அபூஜஹல் வகைராக்கள் மீது பகைமை கொண்டிருக்கணும். அப்ப எல்லாருக்கும் நெருக்கமா வருவதாக இருந்தால் மக்கா முஷ்ரிக்கை தவிர மற்றவங்க எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெருக்கமா இருக்கணும். இவர் தான் ஓரளவுக்கு கரெக்டா சொல்றாரு, அடிச்சு நிமித்துறாரு, எல்லாத்தையும் நம்ம சொல்லுவதை விட நல்லா சொல்றாரு, நாமளும் செய் வழிபாடு கூடாதுங்கிறோம், நம்மள்ட்ட ஒரு டேஞ்சர் கோளாறு இருக்கிறது, இவர் கோளாறு இல்லாம சொல்லி உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யாரோட சேர்ந்திருக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்திருக்கணும். ஆனால் என்ன அதிசயம் நடக்கிறது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன உடனே எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. யார் எல்லாம் சேர்றாங்க? அபூஜஹலும் ஒரு பெல்ட்டுக்குள்ள வருகிறான், யூதர்களும் ஒரு பெல்ட்டுல வருகிறார்கள், கிறித்தவர்களும் ஒரு பெல்ட்ல வருகிறார்கள், கடவுள் இல்லை என்றவன் ஒரு பெல்ட்ல வருகிறான். அங்க இருந்த அவ்வளவு சக்திகளுக்கும் சேர்த்து ஒரே இலக்கு யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவரை விடக்கூடாது. ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட். அவர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் கொள்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தப்பு செய்கிறார்கள், ஒரு அளவுக்கு சரியானவர்கள் நினைப்பீர்கள், அவர்களிடத்திலும் ஒரு இடத்தில் வளைந்து கொடுப்பார்கள், ஒரு சில விஷயங்களை சபை அறிந்து பேசுவார்கள், இடத்துக்கு தகுந்த மாதிரி வளைவார்கள். இந்த மாதிரி இந்த வளைந்து கொடுக்கிற தன்மை இருக்குது. இவற்றை அது இல்ல. அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சொல்றான், வது லவ் துத்ஹினு ஃபயுத்ஹினூன். அவர்கள் விரும்புகிறார்கள். என்ன விரும்புகிறார்கள்? நீங்கள் வளைந்து கொடுத்தால், முகமதே நீங்கள் வளைந்து கொடுத்தால் அவங்களும் வளைந்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் கொஞ்சம் பூசி மெழுகினால் அவர்களும் பூசி மெழுவதற்கு விரும்புகிறார்கள். ஃபலா துத்இல் முகதிபீன். இந்த பொய்யர்களுக்கு கட்டுப்படாதே, இவங்க சொல்ல கேட்காத, வளைஞ்சிராதே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டு, உலவுலான் சப்பத்னாக லக்கது கித்த தர்க்கன இலைஹிம் ஷையன் கலீலா. உம்மை நாம் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் நீயும் அவர்கள் பக்கம் இப்படி லேசா சாய்ந்திருப்பாய், சாஞ்சிடக்கூடாத அளவுல உன்னை நான் உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அகல் போர் நம்ம பார்த்தோம், சந்தக் போர்ல எல்லாரும் சேர்ந்து, அஹ்ஸாப்னு பேர், அந்த யுத்தத்துக்கு பேர் அஹ்ஸாப்னா என்ன அர்த்தம்? அனைத்து கூட்டணி கூட்டுப்படையினர் அர்த்தம். எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டான். இந்த மதீனாவை இலக்காக வைத்து இவர் ஒரு ஆள் தான் இப்ப இருக்கக்கூடாது, இந்த ஊருக்குள்ள தான் இருக்கக்கூடாது, இந்த ஒரு சிந்தனை தான் இருக்கக்கூடாது, பாக்கி எல்லாம் இவரை அடிச்சு விட்டு அப்புறமே நம்ம பங்கு வச்சுக்கிறோம். ஏன் அப்படி செஞ்சாங்க தெரியுமா? கிறித்தவர்களால் ஒரு யூதரையும் கிறித்தவ மார்க்கத்திற்கு அழைக்க முடியாது, அவன் அசம்பிள் ஆயிட்டான். யூதர்களால் ஒரு கிறித்தவனையும் வென்றெடுக்க முடியாது, அவன் அப்படிதான் இருக்க போறான். இணை கற்பிக்கக்கூடியவர்களால் ஒருவனையும் தங்கள் பக்கத்தில் கிறித்தவனையும் யூதனையும் சேர்த்துக் கொள்ள முடியாது. இவர் எல்லாத்திலும் உரி எடுப்பார். எதனால எத்தான் வழங்குதா? இவரை விட்டோம்னு சொன்னா கிறிஸ்தவத்திலிருந்து பாதி அங்கிட்டு போயிருவான், யூதர்கள் இருந்து பாதி அங்கிட்டு பார்க்க போயிருவான், முஸ்லிம்கள் இருந்து பாதி அங்கிட்டு பார்க்க போயிருவான். இவர் ஒரு ஆள் தான் உருவி எடுக்கிற வேலையை செய்கிறார், பிரித்தெடுக்கிற வேலையை செய்கிறார், ஃபில்டர் பண்ற வேலையை செய்கிறார். உனக்கு ஏன் கொள்கை உனக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு, என் கொள்கை தான் சரிங்கிறார், மற்றதெல்லாம் தப்புங்கிறார், எவனோட ஒட்டு இல்லைங்கிறார், எவனோட உறவு இல்லைங்கிறார், இது ஒண்ணுதான் சரி, மற்ற எல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னீர்களேயானால் அது நபிமார்கள் சொன்னது, அது இப்படித்தான் இருக்கப்படும், எல்லாம் சேர்ந்துருவாங்க. எதனால அசம்பிள் ஆனது வழங்குது அவங்களுக்கு? அங்கதான் இழப்பு, இவருடைய பிரச்சாரம் தான் இழப்பை ஏற்படுத்துகிறது, இவருடைய பிரச்சாரம் தான் அவர்களுடைய அந்த கோட்டையை கலகலக்க வைக்கிறது, அவருடைய பலத்தை பலவீனப்படுத்த செய்கிறது. அப்ப மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? நீ ஒரு கொள்கை, நான் ஒரு நம்பர் சேர்ந்துக்கிறோம், நீ உங்களுக்கு நீ வச்சுக்க,
ஏன் கொள்கை நான் வச்சுக்கிறேன், நம்ம ரெண்டு ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிறோம், இப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அவர்களுக்குள்ள இருக்கு. ஏன் இங்க இருந்து யார் அங்க போக போறது இல்ல, இங்க உள்ளவன் உருகிட்டு போக மாட்டான், அங்க உள்ளவனையும் உருகிட்டு போயிட மாட்டான் என்ற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. அப்ப நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், நபிமார்களுடைய பிரச்சாரம் வளைந்து கொடுக்காத பிரச்சாரம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத பிரச்சாரம், விட்டு கொடுக்காத பிரச்சாரம், சொன்னதுல அப்படி உறுதி அப்படி நின்று இருக்கும் கடைசி வரைக்கும். இது மட்டும் தான் சரி, பாக்கி எல்லாம் தப்பு. கலிமத்து தௌஹீத் உங்களுக்கு என்ன சொல்லுது? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற திரு கலிமா இருக்கு, உங்களுக்கு சொல்ற மெசேஜ் என்ன? இஸ்லாமே நெகட்டிவா தான அடிக்குது எல்லாமே. இஸ்லாம் இது சரியான மார்க்கம் இஸ்லாம் சொல்லவே இல்லை, மற்றதெல்லாம் தப்பான மார்க்கம் தான் இஸ்லாம் சொல்லுது. மற்றவங்க என்ன செய்வாங்க, இது நாங்க சொல்றது சரிமாங்க, இஸ்லாம் என்ன சொல்லுது? அப்படியே அம்புட்டு தப்புங்குது இஸ்லாம். முதல் கலிமா எப்படி ஆரம்பிக்குது பாத்தீங்களா? அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான்னு கலிமாக்கு அர்த்தமா? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றீங்களுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான்னு அர்த்தமா? அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லைன்னு அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல, கிறிஸ்துவம் இல்ல, யூதம் இல்ல, முஸ்லிக் இல்ல, இந்து இல்ல, புத்தம் இல்லன்னு எல்லாம் இல்ல இல்லன்னு அடிக்குதுல. எப்படி ஏன் ஏன் எதிர்க்கிற விளங்குதா உங்களுக்கு? இந்த மார்க்கத்தினுடைய அப்ரோச் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எதுவும் சக்கு ஒண்ணுதான் இருக்கணும், பாக்கி அம்புட்டு பேர் பார்த்திருப்போம். உங்களுக்கு தப்பு, உங்களுக்கு தப்பு, உங்களுக்கு தப்பு, உங்களுக்கு தப்பு, இந்த ஊர் கொள்கை மட்டும்தான்டா சரி அப்படின்னு கலிமாவுடைய தௌஹீதுடைய இந்த முதல் முழக்கமே எப்படி வருதுன்னு கேட்டா, பாசிட்டிவாக சொல்லாம நெகட்டிவாக இஸ்லாம் பிரச்சனை எடுத்து வைக்கிறது. இஸ்லாத்தினுடைய தனி சிறப்பு என்னது? இது சரி, இது தப்பு, இப்படி எந்த மார்க்கமும் சொல்லாதுங்க. அப்படி அவங்க மனசுக்குள்ள நினைச்சா கூட வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. எம்மதமும் சம்மதம் பாங்க, நம்ம எல்லாம் ஒண்ணும் பாங்க. ஏன் ஒண்ணுங்கிறாங்க? ஏன் ஒண்ணுங்கிறாங்க? சிறப்பித்து சொல்வதற்கு ஒண்ணும் இல்ல. இங்க நம்மளை எல்லாம் வென்றெடுப்பதற்குரிய சமாச்சாரம் ஒண்ணுமே இல்ல. அவங்களுடைய ஆட்களை இழந்து விடக் கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் சரி, நம்ம எல்லாம் ஒண்ணு, நம்ம எல்லாம் ஒண்ணு, நம்ம எல்லாம் ஒண்ணுபாங்க. அது எப்படி நம்ம எல்லாம் ஒண்ணு? குஷ்டரோகியும் ஆரோக்கியமானவன் ஒன்னாயிர முடியுமா? ஒருத்தர் குஷ்டரோகியா இருக்கான், ஒருத்தர் ஆரோக்கியமா இருக்கிறான், நம்ம எல்லாம் ஒண்ணு. நம்ம எல்லாம் ஒண்ணு யார் சொல்லுவான்? நோயாளி வேண்டாம் சொல்லுவான், அவனுக்கு இழப்பு ஒண்ணும் இல்ல. ஆரோக்கியமானவன் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு என்ன வருது? நம்மளுக்கு அந்த நோய் வந்துடாதா? அப்ப இந்த நம்ம எல்லாம் ஒண்ணுங்கிற டாபிக்கு இஸ்லாத்துல இடமே கிடையாது. அடிச்சு போல்டா உடைச்சு தள்ளுது. எப்படி சொல்லுது? யா அய்யுஹல் காஃபிரூன், எல்லா பிரகாரம் அப்படித்தான் இருக்கு. நிராகரிப்பவர்களே, லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்க வணங்குற நான் வணங்க மாட்டேன். எப்படி ஆரம்பிக்கிறோம்? நீங்க வணங்குறதை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குற அல்லாஹ்வை நீ வணங்க மாட்டேன், நான் வணங்குற அல்லாஹ் மாத்திரம், அல்லாஹ்வோட 1000 பேர் சேர்த்து வேண்டாம் நீ வணங்குவ, அல்லாஹ் மாத்திரம் நான் வணங்குறேனே அதை நீ வணங்க மாட்டாய். லக்கும் தீனுக்கும், ஓ மார்க்கம் உன்னோட வச்சுக்க, ஒளிய தீன், ஏன் மார்க்கம் எனக்கு உரியதுன்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் டிக்ளேர் பண்ண சொல்கிறான். அதனால நம்ம பார்க்கலாம், உலகத்தில் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், தமிழகத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முடுக்கிவிட்ட பிறகு யாரெல்லாம் ஒன்று சேர்க்கிறார்கள்? இந்த ஏகத்துவத்திற்கு முன்னால் தங்களுக்குள் அடித்துக் கொண்டிருந்தவர்கள், தங்களுக்குள் வெட்டி கொண்டிருந்தவர்கள், தங்களுக்குள் பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா? சில பகுதிகள், நெல்லை மாவட்டத்துக்காரர்கள் தான் உங்களுக்கு தெரியும், கடையநல்லூர் போன்ற பகுதிகளில், கடையநல்லூர்ல எல்லாம் கீழ கட்சி, மேல கட்சி, கோட்டாத்து கட்சி, தங்கள் கட்சின்னு அடித்துக் கொண்டிருந்தார்களா இல்லையா? தௌஹீத் வந்து எல்லாம் ஒண்ணாயிட்டாங்க. தௌஹீத் வந்த உடனே இதை இப்ப ஒழிக்கணும்டான்ட்டாங்க. இப்ப என்ன செய்யணும்? நமக்குள்ள உள்ள கீழ கட்சி மேல கட்சி தனியாத்திக்க வை. இப்ப என்ன பண்ணணும்? இதை இவங்களை காலி பண்ணணும் முதல்ல. ஏன் எல்லாத்திலும் உருவான் இவன்? இந்த தௌஹீத் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, எல்லா கட்சியுடைய சிந்தனையிலிருந்து மக்களை விடுவிக்கிறது, மக்களை பிரித்தெடுத்து போகிறது. இதை ஒழிச்சிட்டு நம்ம அடிச்சுக்கிடுவோம், நமக்குள்ள பிரச்சனைகளுக்கு அடிச்சுக்கிறோமே தவிர கீழ கட்சி மேல கட்சியா போக மாட்டான், கோட்டாத கட்சி தங்கள் கட்சியா போக மாட்டான், அவனவனத்தான் இருக்க போறான். இதை விட்டோம்னா எல்லாம் போயிடும். எல்லாத்தையும் விழுங்கக்கூடிய சித்தாந்தமா இருக்கிற காரணத்தினால அவங்களெல்லாம் ஒண்ணு சேர்ந்த பார்த்தோம். நம்முடைய தாவா வருவது இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முடுக்கி விடுவதற்கு முன்னால் மதுஹபின் பெயரால் அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஷாஃபி, ஹனபி என்ற தகராறுகள் வந்த ஊர்கள், பல ஊர்கள் சம்பந்தம் பேச மாட்டார்கள். அம்மாபட்டினம் போன்ற பகுதிகளில் கலவரங்கள் நடந்திருக்கிறது. வடக்கு அம்மாபட்டினம் ஒண்ணு, தெற்கு அம்மாபட்டினம் ஒண்ணு, வடக்கு பகுதியில் ஹனபி, தெற்கு பகுதியில் ஷாஃபின்னு வைத்துக் கொண்டு அவங்களுக்குள்ள பல தகராறுகள், சண்டைகள் எல்லாம் நடந்திருக்கிறது. மதரசாக்களிலே நாங்கள் ஓதுகிற காலத்திலே பாடம் நடத்துகிற நேரத்தில் ஷாஃபி அஜர்த்து ஹனபியை திட்டி பாடம் நடத்துவாரு, ஹனபி அஜர்த்து ஷாஃபியை திட்டி பாடம் நடத்துவாரு. அவங்க கொள்கையை சரி, ரெண்டு அஜர்த்தும் பணியாற்றுவாங்க. இவர் பாடத்துக்கு போனா ஹனபி அட்டாக் பண்ணுவாரு, அவர் பாடத்துக்கு போனா ஷாஃபி அட்டாக் பண்ணுவார். அஜர்த்துமார்களுக்குள்ளேயே ஷாஃபி ஹனபி சண்டை, மக்களுக்கு மத்தியிலே சண்டை. தௌஹீத் வந்து என்ன பண்ணிட்டாங்க? நம்ம எல்லாம் சுன்னத் ஜமாத் வாங்கன்றாங்க, எல்லாம் ஒண்ணு.
நேற்று வரைக்கும் அடித்துக் கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. சாபியும் போகுது, ஹனபியும் போகுது. இப்ப என்னென்ன சாபி ஹனபி அடிச்சுக்கிட்டாங்கன்னா, சாபில இருந்து ஹனபியா ஒருத்தனும் போக மாட்டான், ஹனபில இருந்து சாபியா யாரும் ஆக மாட்டான். நீங்க எடுத்து வைக்கிற சித்தாந்தம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன இந்த சித்தாந்தம், நபிமார்கள் கொண்டு வந்த இந்த சித்தாந்தத்தை முன்வைத்தீர்களானால் சாபியும் காலியாயிருவான், ஹனபியும் காலியாயிருவான். அப்படி ரெண்டு பேருக்கு ஆபத்துல போனா சேர்ந்துக்கிறாங்க. பாக்குறீங்களா இல்லையா? ஒரு காலத்தில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கலாம், தரிகான்னு ஒன்று உண்டானது. நூரிஷா தரிகா என்ற பெயரில், இன்னும் பல பெயரில் தரிகாக்கள் உண்டானது. உலமாக்கள் எல்லாம் கச்சை கட்டி கொண்டு இந்த தரிகாவில் இருப்பவர்கள் காபிர்கள், இவர்களை அங்கீகரிக்க கூடாது, காலில் விழுந்து சைதா செய்கிறார்கள், இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும், இவர்களை சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்றெல்லாம் ஷரியத் மாநாடு போட்டார்கள். கூத்தானூரிலே போட்டார்கள், தஞ்சையிலே போட்டார்கள், இன்னும் தமிழகத்தின் பல பகுதியிலே போட்டார்கள். இர்ஃபானுல் ஹக் என்ற பெயரில் இலவசமாக லட்சோபலட்சம் புத்தகங்களை அடித்து இந்த தரிகாக்காரர்கள் வழிகேடர்கள், இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் என்று அந்த தரிகாவை பற்றி 5G என்று சொல்லக்கூடிய, நூறு என்று சொல்லக்கூடிய, காலில் விழுகிற கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய, யா முகமது என்று திக்ர் செய்யக்கூடிய, இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இருந்து வேறுபட்டு போய்விட்ட இந்த தரிகாவை பற்றி இப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். எப்ப? 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி ஒரு மோதல் போக்கு இருந்தது. இன்னைக்கு ஏகத்துவத்தை சொன்னவன நம்ம என்ன ஒண்ணுக்கிட்டாங்க. என்னப்பா யார காபீர் என்று சொன்னீர்களோ, யார் வழிகேடு என்று சொன்னீங்களோ அவங்களும் நீங்களும் இப்படி ஒண்ணாவீங்க. சுன்னத் ஜமாத் என்று சொல்லிக் கொண்டவர்களும், தரிகாவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களும், இந்த தரிகாவை எதிர்த்தவர்களும், தரிகாவை ஊக்குவித்தவர்களும் ஒரு அணியில் நின்று இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் ஒரு பெல்ட். தரிகா ஒன்னா சேர்ந்திருக்கு, சுன்னத் ஜமாத் ஒன்னா சேர்ந்திருக்கு, மதுஹப் ஒன்னா சேர்ந்திருக்கிறது, ஜமாத் இஸ்லாமி ஒன்னா சேர்ந்துருச்சு, சிம்மு ஒன்னா சேருது. எல்லாம் என்னென்ன இயக்கங்கள் தமிழகத்தில் இருக்கிறதோ எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. எப்படிப்பா அசம்பிள் ஆவறீங்க? உங்களுக்குள்ள என்னப்பா கொள்கை ஒற்றுமை? உங்களுக்குள்ள என்னப்பா ஒரு இணக்கம் இருக்கிறது? நீ என்னப்பா தர்காவுக்கு போகலாங்கிற, ஒருத்தர் போக கூடாதுங்கிறான், ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க. தரிகா இல்லங்கிறீங்க, ஒருத்தர் இருக்குங்கிறான், ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க. கூட்டுத்துவா ஓதுங்கிறான், ஒருத்தர் ஓதக்கூடாங்க, ரெண்டு ஒண்ணா சேர்ந்துக்கிறேங்கிறீங்க. இதெல்லாம் 40 ஓதக்கூடாது, அது கூட பிதத்துன்னு சொல்றான் தேவபந்துக்காரன், பரேலவிக்காரன் இல்லங்கிறான், ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை அடிக்க வர்றீங்க. இப்ப எங்களை அடிக்கிற விஷயத்தில் மாத்திரம் எல்லாம் ஒன்னா சேர்றீங்களே, இது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இந்த அதிசயம் நடக்கும். அவர்கள் வெறுப்பதாக இருந்தால் நம்மளே வெறுக்கணும். இப்ப தேவபந்திகள் ஒரு குரூப் இருக்கிறாங்க, இவங்க யாருங்க வெறுக்கணும்? பரேலவிகளை வெறுக்கணும். நம்ம நாட்டில் தேவபந்தின்னு ஒரு குரூப், வட இந்தியாவில் பரேலவின்னு ஒரு குரூப். தேவபந்தி என்ன செய்வாங்க? கபர் வணக்கம் இல்லைம்பாங்க, கூட்டுத்துவா இல்லைம்பாங்க, பிதஅத் இல்லைம்பாங்க, மனிதன் சமாதி கட்டக்கூடாதும்பாங்க, சந்தன கூட இல்லைம்பாங்க, தர்கா கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் யாரு? தேவபந்தின்னு சொல்லக்கூடியவர்கள். தாருல் உலூம் தேவபந்துன்னு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்க. 2000 உலமாக்கள் அதில் படிச்சு வெளியே கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய மதரசா இருக்கிறது. பரேலவின்னு ஒரு கூட்டம் இருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்க? அவளையாட்ட தான் கேட்கணும், அல்லாட்ட கேட்க கூடாது. ஊருக்கு ஊர் தர்கா இருப்பு, மஸ்ட் தர்கா இருந்தாகணும், தர்கா இருந்தா தான் பாக்கியம். அல்லாட்ட கேட்டா நமக்கு தகுதியே கிடையாது, அவுளியாக்கள் தான் பண்ணணும், ஷேகுமார்கள் கால விழணும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய அவங்க ரெண்டு கலவரமா நடக்கும், வெட்டு குத்தலாம் நடக்கும். எங்க? வட இந்தியாவில். அங்க இந்த ஏகத்துவ எழுச்சி இல்லாமல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னமும் தமிழகத்திலும் பரேலவி தேவபந்தி இருக்கிறார்கள், இவங்க மாத்திரம் ஒண்ணா இருக்கிறாங்க. வட இந்தியாவில் ஏகத்துவ எழுச்சி இல்லாத காரணத்தினால், இந்த பிரச்சாரம் இல்லாத காரணத்தினால் அவங்களுக்குள்ள வெட்டு குத்து நடக்கிறது. தமிழகத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தீவிரமா முடுக்கி விட்டப்பட்ட காரணத்தில் என்ன பண்றாங்க? பரேலவியும் போயிருவான், அவனும் போயிருவான். யாரு யாரை எதிர்க்கிறது? தேவபந்திகள் நம்ம கூட சேரணும். இவர்களுக்கு நமக்கு மதுகபுல மட்டும்தான் வேறுபாடு, அவனுக்கு நமக்கு 1000 வேறுபாடு, அடிப்படை கொள்கையில் வேறுபாடு நீங்க பார்த்திருக்கணும். பரேலவிக்காரன் சிறுக்க நியாயப்படுத்துகிறான். நாம சிறுக்க எதிர்க்கிறோம், நம்ம கொள்கைக்கு இவர்கள் தான் நெருக்கமானவர்கள் என்று நம்ம பக்கம் நிக்க வேண்டும் என்றார்களா? நிக்கலையே. நீங்க 100% ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கக்கூடிய நேரத்தில் அதை ஒரு யாருமே அங்கீகரிக்க மாட்டாங்க. பெரிய இழப்பு என்று ஒரு எடுத்துக்கொள்வார்கள். இது நபிமார்கள் காலத்தில் சந்தித்த இந்த சந்திப்பை இங்க நீங்க பார்க்கலாம், இந்தியாவில் பார்க்கலாம், உலகத்தில் பார்க்கலாம், எங்க வேண்டாலும் பார்க்கலாம். பியூரா சத்தியத்தை சொன்னீங்கன்னா எல்லாரும் ஒன்னா சேருவார்கள். எப்படி சேர்ந்தார்கள் தெரியாது. அவங்க எப்படி ஒன்னா சேர முடியும்? இவங்க யார்? அவங்க ஒவ்வொருத்தரையும் சிந்திச்சு பாருங்க. இந்த துபாயில் இருக்க கூட இப்படி மணக்கண்ணில் பாருங்க யாரெல்லாம் ஒன்னு சேர்ந்துருக்காங்க. எப்படி இவங்க ஒன்னு சேர முடியும்? சேருவாங்க. நம்ம ஆச்சரியப்படுவோம். அல்லாஹ் அப்படித்தான் ஃபில்டர் பண்ணி அடிப்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? ஹக் அப்படி தனியா கொண்டாந்து வச்சுட்டு பாத்தில் என்ன செய்வான்? அப்படி ஃபில்டர் பண்ணி அடிச்சு விட்டுருவான், அடிச்சு விட்டுருவான். எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்க போ. நீங்க எல்லாம் பாத்தில் தானே, ஹக்கு பாத்தில். இப்படித்தான் இஸ்லாம் பிரிக்கிறத தவிர எஸ் நோ தான். எஸ்ஸுக்கு நோவுக்குள்ள நடுநிலை ஒண்ணு கிடையாது. இங்க இருந்தா இங்க இரு, இல்லன்னா எல்லாம் அங்கதான் இருக்கிறேன். ஜார்ஜ் புஷ் சொன்ன மாதிரி, ஜார்ஜ் புஷ் சொன்னாரா இல்லையா? இந்த ஆப்கான தாக்குதல் நடத்தக்கூடிய நேரத்தில் யார் எங்கள் பக்கம் இல்லையோ
அவர்கள் அந்த பக்கம் இருக்கிறார்கள் சொன்னார். அது தப்பு, அவன் நல்லவன் கிடையாது. ஆனால் இஸ்லாம் வந்து இந்த விஷயத்தில் அப்படித்தான் சொல்கிறது. அதாவது எங்க பக்கம் இரு, எங்க பக்கம் இல்ல நடுநிலைன்னு நீ சொன்னால் நீ அந்த பக்கம் இருக்கிற, நீ உசாமா பக்கம் தான் இருக்கிற அப்படின்னு உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை பண்ணா பாருங்க. அது இஸ்லாம் கற்றுக் கொடுத்த எச்சரிக்கை. ஒண்ணு இங்க இரு, இங்க இல்ல நான் இங்க இருப்பேன், நீ இங்க இல்லன்னு அர்த்தம். நீ அங்கதான் இருக்கிறேன்னு அர்த்தம். நான் நடுவுல இருப்பேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அப்படிலாம் கிடையாது. ரெண்டு தான் இஸ்லாத்துல வந்து எஸ் அல்லது நோ தான். எஸ் சொல்லு, நோன்னு சொல்லு. அது எஸ் தான் நோவும் தான், அதுக்கு இடம் கிடையாது. அது இஸ்லாம் வந்து விட்டுக்கிறார். ஒரு தெளிவு ஆராய்ச்சி பண்ணி பாரு, யார் வளையாம நெளியாம கொலையாம சொன்னது அப்படி சொல்லுகிறார்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்மோடு இருந்த சில தௌஹீத் சகோதரர்களை பார்க்கிறோம். எத்தனை ஆண்டுகள் பிரச்சாரம் பண்ணோம். இந்த ஒரு அமைப்பு உருவாக்கி, தௌஹீதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கி, பேர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு அமைப்பு உருவாக்கி குர்ஆன் சுன்னா மாத்திரம் அடிப்படைன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணோமே. இன்னைக்கு என்ன நிலையில வந்துட்டாங்க? குர்ஆனும் ஆதாரம், ஹதீஸும் ஆதாரம், சஹாபாக்கள் ஆதாரம் கொண்டு விட்டாங்களா இல்லையா? ஓப்பனா பத்திரிகை எழுதிட்டாங்களா இல்லையா? டிக்ளேர் பண்ணிட்டாங்களா இல்லையா? இங்க இந்த ஒண்ணுதான் மாறாம இருக்கிறது. இந்த தௌஹீத் சிந்தனை மாத்திரம் தான், இங்க மாத்திரம் தான் சொன்னது. அப்படி 80 என்ன சொல்லப்பட்டுச்சோ அதுதான். நம்ம மசாயில ஒன்று ரெண்டு விஷயங்கள்ல சில விஷயங்கள் தவறுதலாக சொல்லிட்டு பின்னாடி திருத்திருக்கலாம். அடிப்படை கொள்கையில எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிற ஒரு சித்தாந்தம் இது. நபிமார்கள் சொன்ன இந்த சித்தாந்தத்தை சொல்லும் பொழுது எல்லாம் ஒண்ணு தரல்வாங்க. அப்ப நீங்க என்ன விளைக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னன்னாஸ கத் ஜமஊ லகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க நமக்கு எதிராக. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, இன்னன்னாஸ கத் ஜமஊ லகும், எல்லாம் உங்களுக்கு எதிராக சேர்ந்துட்டாங்க. அப்ப என்ன செஞ்சுச்சா? ஈமான் அவர்களுக்கு அதிகரித்தது. இந்த இன்னன்னாஸ கத் ஜமஊ லகும் சொன்ன உடனே அந்த மக்களுக்கு என்ன செஞ்சு? ஈமான் அதிகரித்தது தவிர எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்களா? அவ்வளவு பேர் எதிர்க்கிறாங்களா? நமக்கு எது என்ன ஆகும்? அப்படி ஏற்படாது. அவருடைய ஈமான் அதிகரித்தது, வலிமையானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இது நபிமார்கள் சத்திய பிரச்சாரத்தை செய்யும் பொழுது அவர்கள் சந்தித்த இன்னொரு விளைவு. அதே மாதிரி இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அடுத்து உங்களுக்கு என்னென்ன, சமுதாயத்திற்கு உங்களை பகிஷ்கரிப்பார்கள், ஊர் விளக்கம் செய்வார்கள். நீங்கள் உங்களுடைய தாயகத்திற்கு சென்றால் உங்களுடைய ஊர்களில் முதல்ல அந்த கொள்கையை கொண்டு போய் போட்டீர்களே, ஆனால் முதல்ல என்ன வரேன், இவனை ஊரை விட்டு நீக்கு. யாரை நீக்க மாட்டாங்க? வரதட்சணை வாங்குவான், அவனை நீக்க மாட்டாங்க. வட்டி வாங்குவான், அவனை நீக்க மாட்டாங்க. ஊருக்கு மத்தியில் கொண்டாந்து வப்பாட்டி வச்சுக்கிட்டு இருப்பான், அவனை நீக்க மாட்டாங்க. ஊரு சொத்தையெல்லாம் அது கொள்ளடி திம்பான், அவனை நீக்க மாட்டாங்க. பள்ளிவாச சொத்தையெல்லாம் தன் சொத்தை ஆக்கி இருப்பான், அவனை நீக்க மாட்டாங்க. எல்லா சூதாட்டம் பண்ணுவான், கிளப்பு ஊருக்கு மத்தியில சூதாட்ட கிளப்பு நடத்துவான், அவனை ஊரை விட்டு நீக்க மாட்டாங்க. ஒரு ஊர்ல போய் அல்லாஹ் மாத்திரம் வணங்குங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை மாத்திரம் பின்பற்றுங்க, உங்க அப்பா மாட்ட சொன்னலாம் விட்டு ஒழிச்சிருங்க, உங்க அப்பா மாட்டதுக்கெல்லாம் வகி வரல, அல்லாஹ் சொன்னது என்ன அதை மட்டும் கேளுங்கன்னு சொல்லி பாருங்களேன். சொல்லி பாருங்களேன். பார்த்தன எந்த ஊர்ல இந்த ரிசல்ட் நீங்க சந்திக்கல? ஏன் எதிர்க்கிறான்? அதெல்லாம் ஹக்குக்கு அடையாளம்ங்க. நபிமார்கள் இந்த இந்த பிரச்சாரத்தை சொல்லும் நினைச்சாங்க. லனுஹ்ரிஜன்னக யா ஷுஐபு வல்லதீன ஆமனூ மாக்க மின் கரியத்தினா அவுல தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சத்திய பிரச்சாரத்தை சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க? ஷுஐபே, உன்னை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவோம். அதுக்கு முந்தி ரொம்ப ஒரு முக்கியமான ஆள் அவர் இருந்தார், ரொம்ப ஒரு செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். எப்ப இந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் போட்டார், அல்லாஹ் மாத்திரம் வணங்குங்க, வஹியை மாத்திரம் பின்பற்றுங்க. எல்லா நபிமார்களும் இதான சொன்னாங்க, வணக்கம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இருக்கணும், கட்டுப்படுதல் வஹிக்கு மாத்திரம் இருக்கணும், அல்லாஹ்ட்ட இருந்து வந்த செய்திக்கு மாத்திரம் தான் கட்டுப்பட வேண்டும் என்ற மெசேஜை தூக்கி போட்ட பொழுது என்ன சொன்னாங்க? லனுஹ்ரிஜன்னக, உன்னை வெளியேற்றுவோம். அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம், என்னடா வெளியேற்றுவாங்க, இஸ்லாத்துக்கு தான் வெளியேற்றுவாங்கறானா, இஸ்லாமிய பற்றோடு தான் வெளியேற்றுவாங்கறானா? இல்ல, அப்படி பற்றோடு வெளியேற்றி இருந்தால் அவ்வளவு அயோக்கியர்களை வெளியேற்றி இருக்க வேண்டும். ஊருக்குள்ள இருந்து கொண்டு இஸ்லாம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு பட்டப்பகலிலே நோன்பு நேரத்தில் போய் சாப்பிடுவானே, அவன் வெளியேற்றப்பட மாட்டான். ஊரை விட்டு ஜமாத்திலிருந்து அவன் வெளியேற்றப்பட மாட்டான். பள்ளி வாசல் பாங்கு சத்தம் கேட்கிற வரைக்கும் பள்ளி வாசல்ல படுத்து தூங்கி விட்டு பாங்கு சொன்னவனை எந்திரிச்சு வெளியே போவானே, அவன் நீக்கப்பட மாட்டான். குளிரலையும் இதில் நடுங்கிக் கொண்டு பள்ளிக்கு தொழுவ போவானே, நபி சொன்னபடி தொழுவேன்னு சொல்லுவான், அவன் நீக்கப்படுவான். பாக்குறீங்களா இல்லையா? எத்தனை பள்ளி வாசல்ல போர்டு போட்டிருக்கிறார்கள், மதுஹபை பின்பற்றாதவர்கள் பள்ளி வாசலுக்கு வரக்கூடாது. தமிழகத்தில் பாக்குறீங்களா இல்லையா? எல்லா ஊர்களையும் போடப்பட்டு விட்டது. இன்னைக்கு ஏன் வரக்கூடாது? யாரெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறான், யாரையெல்லாம் வர விடுறீங்க? யாரெல்லாம் வரலாம்? தண்ணி அடிச்சுட்டு வந்து படுத்து கிடக்கிறார்கள் இத்தனை பள்ளி வாசல்களில், அவர்களை யாரும் தடுப்பது இல்லை. அப்ப நம்ம பார்க்கிறோம், ஏன் இதை மட்டும் இப்படி செய்கிறார்கள்? அல்லாஹ் வந்து வேணும்னு இப்படி செய்யறாங்க.
நம்மளுக்கு அவனுக்கு சரியா வராது, பிரிச்சு காட்டலாம்ல. நம்ம எப்படி அவனோட இணங்கி நிக்கிறது? நம்மளா இணைஞ்சிட கூடாதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான், எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவான். யாரு? தண்ணி அடிக்கிறவனு ஒன்னா சேருவான், குடிகாரனும் சேருவான், விசாரம் பண்றவனும் சேருவான், தொழுகிறவனும் சேருவான், தொழுவாதவனும் சேருவான், தப்லீக்கும் சேருவான், தப்லீக்கு ஹராம்னு சொல்றான அவனும் சேருவான், அஜர்த்தும் சேருவார், அஜத்தை எதிர்த்துட்டு இருப்பான அவனும் சேருவான், முத்தவள்ளியும் சேருவாரு, முத்தவள்ளிக்கு எதிராக கணக்கு கேட்பான ஒருத்தன் அவனும் சேருவான். எல்லாம் ஒன்னா உட்காந்துக்கிட்டு டேய் வராதேமா. என்ன ஆச்சரியமா இருக்கிறீங்களா? இதுதான் நடக்கும். நபிமார்கள் வாழ்க்கையில சந்திச்சது என்னது? இதுதான் நடக்கும். எந்த காலத்துல நீங்க சத்தியத்தை சொன்னீங்களோ அது ஆச்சரியமா இருக்கு. எனக்கு நம்ப முடியல, உங்களுக்கு நம்ப முடியல. அது என்ன, நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வரதட்சணை வாங்க வேணாங்கிறோம், இதுக்காண்டு வர வேணாங்கிறானா? கத்தம் பாத்தியான்னு இந்த மாதிரி பொருளாதாரத்தை வீணாக்காதீங்கன்னு சொல்றோம். இது என்ன எவன் சொத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்? அவன் ஏன் எதிர்க்கிறான்னு கேட்டா, இந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியிலே போனால் குடிகாரனுடைய சட்டையை போட்டு பிடிக்கக்கூடியவர்களாக ஒரு கூட்டம் உருவாகும். ஊருக்கு மத்தியில வப்பாட்டி வச்சிருக்கிறான அவனை பிடிச்சி இழுத்து போட்டு அடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாயிரும். எதுக்கு எல்லாம் சேர்றான்னு விளங்குதா? தொழுவாம இருந்துகிட்டு அநியாயம் பண்றாங்களே அவங்க எல்லாம் ஏன்டா பள்ளியாசல்ல படுக்கிறதுக்கு வர்றேன்னு விரட்டி கூட கூட்டியமா இது உருவாயிரும். நாளோட இருக்குமா நசுக்கிப்படணும். 40 போனாங்க 400 போனாங்கன்னா ஊர் சொத்தை கொள்ளை எடுக்க இயலாது, தண்ணி அடிக்க இயலாது, ஊருக்கு மத்தியில சூதாட்டம் பண்ண இயலாது. இவங்க தான் சீன்ல நின்று நமக்கு கவுண்டர் கொடுக்கக்கூடியவங்க, இவங்க தான் உறுதியா நின்று எதிர்க்கக்கூடியவங்க. எதிர்காலத்தில் இன்னதெல்லாம் நடக்கும் விளங்கி கொண்டுதான் அவன் என்ன பண்றான், ஊரை விட்டு நீக்கிறேங்கிறான். இது மாதிரியான நிகழ்ச்சிகள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உங்க எத்தனை ஊர்கள் சகோதரர்கள் வந்திருக்கிறீர்கள், உங்கள் ஊர்ல தௌஹீத் இருக்காது. இங்க வந்து தௌஹீதை தெரிந்திருப்பீர்கள், இங்க வந்து குர்ஆன் சுன்னாவை விளங்கி இருப்பீர்கள். உங்க ஊர்ல போய் நீங்க சொல்லி பார்த்தீர்களே ஆனால் ஒரு 10 வருடத்திற்காவது இந்த துன்பங்கள் என்ன செய்யணும், அனுபவிக்க வேண்டும். நானே நீக்கப்பட்டிருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னால் ஊரை விட்டு என்னை விலக்கி வைத்திருந்தார்கள். என்ன நான் செஞ்சேன்? யார் சொத்தையாவது கொள்ளையடிச்சானா? யாருக்காவது அநியாயம் செஞ்சனா? ஒண்ணும் கிடையாது. இந்த ஒரு கொள்கையை சொன்னதுக்காக வேண்டி சந்தன கூட நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து மறியல் பண்ண ஒரு காரணத்துக்காக வேண்டி ஊரை விட்டு நீக்கி வைத்தார்கள். சேகுமார்கள் போலீஸ்கள் வரும் பொழுது அவர்களை எதிர்த்து நோட்டீஸ் போட்டதற்காக வேண்டி ஊரை விட்டு நீக்கி வைத்தார்கள். மனிதனுடைய காலில் நீங்க விழக்கூடாது, மனுஷன் தான் அல்லாஹ் தான், அல்லாஹ்வுக்கு செய்யறத மனுஷனுக்கு செய்யாது என்று பொதுக்கூட்டம் போட்டு பேசுனதுக்காக வேண்டி நீக்கி வைத்தார்கள். அப்ப இந்த மாதிரி எந்த காலகட்டத்தில் எல்லாம் நீங்கள் சத்தியத்தை சொல்கிறீர்களோ அங்க நீங்க என்ன சந்திப்பீங்க? ஒட்டுமொத்தமா சேர்ந்து கொண்டு எதிர்ப்பார்கள். நம்மளை எதிர்க்கிறத ஒவ்வொரு ஊர்லயும் இதை அனுபவிப்பீர்கள். ஆனா இதெல்லாம் வருங்கிறதுக்காக நீங்க பின்தங்கிட கூடாது. இதெல்லாம் வருமே, இப்படி எல்லாம் பண்ணுவார்களே, எதிர்ப்பு வருமே. அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில வரலாறுகளை உங்களுக்கு சொல்லித் தருகிறான். இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரக்கூடிய நேரத்தில் நம்ம ஒரு அளவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன அளவுகள்? மூசா நபியுடைய காலத்தில் அந்த உம்மத்துகள் மூசா நபி காலத்தில் சத்தியத்தை எடுத்து சொல்றாங்க. ஃபிரௌன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். மறுத்து என்ன சொல்றான்னு கேட்டா, மூசா நபி செய்த அந்த அற்புதத்தை அவன் என்ன செய்யறான்னு கேட்டா தந்திரம்ங்கிறான். மூசா நபி அல்லாஹ்வுடைய அற்புதத்தை செஞ்சு காட்டுறாங்க. ஒரு கைத்தடியை போடுறாங்க, பாம்பா மாறுது. அது உண்மையில பாம்பா தான் மாறுகிறது. ஏன் மாறுது? அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிற ப்ரூஃப். அதுல எந்த விதமான மேஜிக் கிடையாது. இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டுவது, இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுவது மாதிரி செட்டப் கிடையாது. உண்மையாகவே மாறியது. அவன் என்ன நினைக்கிறான், ஃபிரௌன் நம்ம நாட்டில் இந்த மேஜிக் செய்யறவங்க இருக்கிறாங்களே அந்த மாதிரி வேலையை தான் இவர் பண்றாரு. கைத்தடி ஒண்ணு பாம்பா மாறல, அப்படி மாறுற மாதிரி ஒரு நம்ம கண்கட்டி வித்த காட்டுறாரு அப்படி நினைத்து கொண்டு மூசா நபிட்ட என்ன செய்யறான், போட்டிக்கு வரியான்னு கேட்கிறான். என்னையா வித்த காட்டுற? எங்க நாட்டில் இது மாதிரி 1000 பேர் இருக்கான், அவனோட போட்டிக்கு ரெடியா இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். அவரு மூசா நபி சரின்ட்டாரு. ஒரு நாள் ஒரு சஹரத்து லிமி காத்தி யௌமி மாலூம், ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த மந்திரவாதிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, வித்தைக்காரர்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுகிறார்கள். வித்தை நடக்குது, போட்டி நடக்குது. தனியா மூசா நபி, அவ்வளவு வித்தைக்காரர்களும் ஒரு பக்கம், இவர் தனியா நிக்கிறாரு, வித்தைக்காரர்கள் ஒரு பக்கம் நிக்கிறார்கள். நின்று கொண்டு மூசா நபி என்ன செய்யறாங்க, முதல்ல நீங்க போடுறீங்களா நாங்க போடுறான்னு கேட்கறாங்க. அப்ப நீங்களே போட்டுருங்க, உங்க வித்தையை நீங்க முதல் காட்டுங்க. உடனே அவங்க கைத்தறிய போடுறாங்க. பாம்பு மாதிரி, பாம்பா மாறல, பாம்பு மாதிரி அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுது. யுஹையலு இலைஹி அன்னஹா தஸ்ஆ, அது சீறுவது போல ஒரு தோற்றம் ஏற்பட்டது. சஹரு அயுனன் நாஸ், மக்களுடைய கண்களை மயக்கினார்கள். கண்ணத்தான் மயக்கினானே தவிர அவன் கைத்தடியோ கயிறுகளோ பாம்புகளாக மாறல. ஆனா பாம்பு மாறி அதுக்குள்ள கெமிக்கல் ஏதாவது தடவி, ரசாயனத்தை தடவி வெயில்ல போட்டு மாறி சுருண்டு கொண்டு வர்ற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. இத பார்த்து மூசா நபியை பயந்து போயிட்டாங்க. மூசா நபியை நினைச்சிட்டாங்க, இப்படி பண்றாங்க, இந்த மாதிரி சீறிக்கிட்டு வருத அப்படின்னு. குல்நாளா தகப்,
மூசாவை பயப்படாத, இன்னக்காந்தல் ஆலா, நீ தான் ஜெயிக்க போற, எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் வந்து உன் கைத்திருப்ப போடு. போட்ட உடனே தல்கபு மா யாஃபிகூன், அவங்க செய்து வைத்திருந்த வித்தைகளை எல்லாம் மூசா நபி செய்த அந்த வித்தை விழுங்கி விட்டது, ஒண்ணும் இல்லாம ஆக்கி பிடிச்சு. இதெல்லாம் பாயிண்ட். இதுல என்ன வருதுன்னு கேட்டா, இத கண் கூட பாக்குறாங்க. யார் பாக்குறா? அந்த மந்திரவாதிகள். யார் அந்த வித்தை செய்த அவங்க பாக்குறாங்க, நம்ம கண்கட்டி வித்தை செஞ்சோம், இது கண்கட்டி வித்தை இல்ல, இது நிஜம், நிஜமாவே இது பாம்பு, இது நம்ம இது வந்து பாம்பு மாதிரி ஒரு தோற்றம் அளிக்க செய்கிறது, இவர் கண்டிப்பா இறை தூதர் தான். பாம்பின் கால் பாம்பரியும் சொல்லுவாங்கல்ல, வித்தக்காரனுக்கு தெரியும் இது வித்தையா இல்லையான்னு சொல்லி. இது வித்தை இல்ல, இது யதார்த்தம், இது உண்மை. விலங்கு என்ன பண்ணிட்டாங்க அந்த மந்திரவாதிகள்லாம், ஆமன்னா பி ரப்பி மூசா ஓ ரப்பி ஹாரூன், நாங்கள் மூசா நபி சொல்லக்கூடிய இறைவனை ஏற்றுக்கொண்டோம், ஹாரூன் நபி சொல்லக்கூடிய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. சொன்ன உடனே ஃபிரௌன் என்ன பண்றான், உடனே எதிர்க்கிறான். அவன் தானே இந்த சபையை கூட்டினது. லகு கபல அன் ஆதனலக்கும், நான் உங்களுக்கு அனுமதி தர்றதுக்கு முன்னாடி நீங்க அவரை ஏத்துக்கிட்டீங்களா? இன்னகூல கபீருக்கும் உள்ளது அல்லமக்கும் சிகர, இந்த சிகர உங்களுக்கு கற்றுத்தந்த பெரிய ஆள் அந்த குருநாதர் அந்த ஆள் தான், இப்பதான் வழங்கிட்டாங்கிறான். அடே இந்த வித்தையை வந்து அந்த ஆள் தான் உங்களுக்கு கற்றுத்தந்தாரா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா, இதை சொல்லி காட்டி அவர்களை மடக்கிறான், மிரட்டுறான். எப்படி மிரட்டுறான்? லவ் கத்தி அன் ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃப் வலவ் சல்லிபன்னக்கும் அஜ்மஈன், உங்களுடைய கைகளையும் கால்களையும் மார்கால் மார்கை வெட்டுவேன். மார்கால் மார்கைனா வலது காலு இடது கை, அல்ல இடது காலு வலது கிராஸ். மார்கால் மார்கையா என்ன செய்வேன், உங்களுடைய நான் வந்து வெட்டுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் அந்த மக்கள் காட்டிய உறுதியை நீங்க பார்க்கணும். இவன் யாரு சொல்றவன், யாரு நிசமா செய்யக்கூடியவன், உண்மையாகவே மிரட்டலுக்கு ஒரு தகப்பனார் தோலை உரிச்சிருவேன் மகனுக்கு சொல்லுவார, அது மாதிரியான மிரட்டல் இல்லை. இது நிஜமாகவே செய்து காட்டக்கூடிய இடத்துல சர்வாதியாக இருக்கிறான். பேப்பர் கிடையாது, ஜனநாயகம் கிடையாது, பார்லிமெண்ட் கிடையாது, எவன் கத்த மாட்டான், துண்டு துண்டா வெட்டினாலும் கேட்க நாய் கூட இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த மக்கள் இருக்கிறார்கள். இவன் மிரட்டுகிறான், மிரட்டியதை செய்தே தீருவான். அப்படிங்கிற நிலையில அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபக்லிமான் தகால், நீ என்ன தீர்ப்பளிக்க நினைக்கிறாயோ அழித்துக் கொள்ளுடா. இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத் துன்யா, இந்த உலகத்தில் தான் தீர்ப்பளிப்ப. நாங்க இந்த மூசாவை ஏத்துக்கிட்டு இந்த உலகத்துக்கா, இவருக்கு பின்னாடி போனா பணம் கிடைக்கும் என்பதற்கா, இவருக்கு பின்னாடி போனா நாளைக்கு ஆட்சிக்கு வரலாம் என்பதற்கா, இவருக்கு பின்னாடி போனா எங்களுக்கு வந்து அதிகாரம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டியா, சொகுசா வாழலாம் என்பதற்காக வேண்டியா, அல்ல பலம் காட்டுவதற்காக வேண்டியா? இவருக்கு பின்னாடி நாங்கள் போனதற்கு அது காரணம் இல்ல. அப்படின்னா உங்ககிட்ட நாங்க இருந்திருப்போம். பணம் வேண்டும் என்று சொன்னால், பொருளாதாரம் வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய நெருக்கம் வேண்டும் என்று சொன்னால் நாங்க அங்க போயிருக்க மாட்டோம். யார பார்த்து என்ன மிரட்டுற, கையை வெற்றி வாங்குறியா, வெட்டிட்டு போடா, இதோட முடிஞ்சு போச்சு நினைக்கிறியா நீ? அவங்க கேட்கிறாங்க, இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத் துன்யா, இந்த உலகத்தில் தான் உன்னுடைய தீர்ப்பு செல்லும். நாங்க இவரை மூசாவை ஏற்றுக்கொண்டது, இன்னொரு உலகம் இருக்கிறது, அங்க நியாயமான தீர்ப்பு கிடைக்கும், அந்த தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும், அதுக்கு தான் ஏற்றுக்கொண்டோமே தவிர வேற எந்த நோக்கத்துக்கு இல்லைன்னு சொல்றாங்க. இந்த மக்களுக்கு இந்த ஏகத்துவ கொள்கை நுழைந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 5 செகண்ட் தான் இருக்குது. நம்ம ஆதிவாசிங்கிறோம், எங்க வாப்பா முஸ்லீமு, எங்க முத்து வாப்பா முஸ்லீமு சொல்றோமா இல்லையா? நாங்களே ஒரு 50 வருஷம் முஸ்லீமு, நாங்களே ஒரு 25 வருஷம் முஸ்லீமு. 25 வருஷமா உள்ள போய் கொண்டிருக்கிறது. நேற்று இஸ்லாம் யார் உள்ளத்தில் நுழைந்ததோ அவர்களுக்கு நுழைந்தபடி நுழையவில்லை. எதனால் ஆடி போறோம்? மறுமைதான் வெற்றி இலக்கா இருக்கணும். இந்த உலகத்தில் சில பேர் ஜெயிக்கலாம், சில பேருடைய கை ஓங்கலாம், உலகத்தில் முழுக்க முழுக்க ஒண்ணுமே இல்லாமல் தோற்று விடலாம். சத்தியத்தில் இருப்பவர்களுக்கு கடைசி வரைக்கும் சோதனையிலே முடிந்து விடலாம். எத்தனை நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபரீகன் கஸப்தும் வ ஃபரீகன் தக்துலூன், சில நபிமார்களை பொய்யர் என்று சொன்னீர்கள், இன்னும் சில நபிமார்களை கொன்று குவித்தீர்கள். வ தக்துலூன நபியீன பிகைரில் ஹக், அநியாயமாக நபிமார்களை கொலை செய்தீர்கள் என்றெல்லாம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப நபிமார்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்த பொழுது எதிரிகளால் கொல்லப்பட்டு கதை முடிக்கப்பட்டார்கள். தோத்துட்டாங்களா? அப்ப கதை முடிக்கப்பட்டவன தோத்துட்டாங்களா? அவங்களுடைய பிரச்சாரம் நின்று போடணும் தோத்துட்டார்களா? அதற்கான கூலி அங்க எழுதப்பட்டு விட்டது. ஜட்ஜ்மெண்ட் டே ஒன்னு இருக்கிறது, நியாய தீர்ப்பு நாள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
மறுமை நாளில் நாளை நடக்கக்கூடிய ஒரு காட்சியை இப்பவே நமக்கு எடுத்து தர்றாங்க. நமக்கெல்லாம் பெரிய நம்பிக்கையை ஊட்டுகிறது, நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது பற்றி கவலை இல்லை என்று தூக்கி கடாசி விட்டு போற அளவுக்கு நமக்கு மன ஒளிமை தருகிறது. அந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். நியாய தீர்ப்பு நாளையிலே நபிமார்கள் எல்லாம் வருவார்கள். எப்படி வருவார்கள்? தங்கள் உம்மத்துகளை அழைத்துக் கொண்டு வருவார்கள். சில நபிமார்கள் பல்லாயிரக்கணக்கானவரோடு வருவாங்க. முன்னாடி நபி வருவாங்க, பின்னாடி பார்த்தா பயங்கரமான கூட்டம் இருக்கும். சில நபிமார்கள் வருவார்கள், சில 100 பேர் அவர்களுக்கு பின்னால் இருப்பார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், அவர்களுக்கு பின்னால் 10 பேர் இருப்பார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், அவங்களுக்கு பின்னால் 3 பேர் இருப்பார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், மாஹூ ரஜுலானி 2 பேர் தான் அவரோடு இருப்பார்கள். சில நபிமார்கள் வருவார்கள், ஒரே ஒரு ஆளை கூட கூட்டிட்டு வருவாரு. சில நபிமார்கள் வருவார்கள், அவர்கள் மட்டுமே வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நபிமார்கள் அவங்களுடைய பிரச்சாரத்தினால் என்ன ரிசல்ட் கிடைத்ததோ, எந்த மக்களை வென்றெடுத்தார்களோ அவங்களை அழைத்து கொண்டு வருவார்கள் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? சில நபிமார்கள் வருவாங்களாம், அவங்க மட்டும்தான் வருவாங்களாம். அப்ப பொண்டாட்டி கூட கேட்கலன்னு அர்த்தம், பெத்த புள்ள கூட கேட்கலன்னு அர்த்தம், பெத்து போட்ட அப்பம் கூட கேட்கலன்னு அர்த்தம், அம்மா கூட கேட்கலன்னு அர்த்தம். ஒரு நண்பன் கூட இருக்க மாட்டான் மனசுக்கு. எவ்வளவு பெரிய அயோக்கியன்ல 1 நம்பர் அயோக்கியனா இருந்தா கூட 4 கூட்டாளி இருப்பானே இல்லையா அவனுக்கு? அது கூட இல்ல பாருங்களேன். நபியா இருக்கிறாரு, அவரை ஏத்துக்கிறதுக்கு இந்த சமுதாயத்தில் ஒருத்தன் இல்ல. அவர் மட்டும் வர, என்னப்பா நான் தான் நபி, நான் தான் உம்மத்துங்கிறார். அப்ப எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இந்த உலகத்தில் அவர்கள் தோற்று விட்டார்களா இல்லையா? அப்ப இந்த மெசேஜுக்கான கூலி யார் தருவார் என்று கேட்டால் அல்லாஹ் தான் தருவான். அப்ப என்ன நம்ம விளங்க வேண்டும் என்று கேட்டால், எவ்வளவு அடக்குமுறைகள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தால் கூட ஆடி கலங்கி தளர்ந்து சோர்ந்து போய்விடக் கூடாது. மூசா நபி காலத்திலே அந்த மந்திரவாதிகள், முன்னாள் மந்திரவாதிகள், இப்போதுதான் இஸ்லாம் அவர்கள் உள்ளத்திலே நுழைந்திருக்கிறது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தலைவிருப்பார்கள், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தொழுதிருப்பார்கள், சில வினாடிகளுக்கு முன்னால் அந்த கலிமாவை சொல்லி இருப்பார்கள். மிரட்டுகிறான், கொல்லுவேங்கிறான், வெட்டுவேங்கிறான், சிறுவையில கழுமரத்தில் ஏற்றுவேங்கிறான். போட நாயின்ட்டாங்க. ஏத்திக்கடா, ஏத்துனா உயிரை கொடுத்தாங்க. ஆனா கொள்கையை கொடுக்கல, வளைஞ்சிடல, பின்வாங்கிடல. சொன்னதுதான் மூசா சொன்னதான் சரி, நீ சொன்ன தப்பு, நீ கடவுள் கிடையாது. அவர் யார கடவுள் என்று சொல்கிறாரோ அவன் தான் கடவுள் சொன்னார்களா இல்லையா? இந்த உறுதிப்பாடு நமக்கு வர வேண்டும். இந்த உலகத்தில் அடக்குமுறைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் நமக்கு என்ன வரணும்? ஓங்கடா, என்ன சரி சாதிச்சிட்டீங்க, ஒரு கூட்டம் போட போய் அது நடக்கலன்னா ஒரு பெரிய வெற்றியா? எவனோ கூட்டம் போட்டா அவனை வெற்றி பெற்றான். அப்ப எத்தனையோ கேடு கட்டவர்கள், எத்தனை கேடு கட்ட கலிசடைகள் எல்லாம் கூட்டம் போடுவார்கள், கலை நிகழ்ச்சி நடத்துவார்கள், ஆபாச கூத்துக்களை விற்பார்கள், இசை கருவிகளை போட்டு அடிப்பார்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள், அதையெல்லாம் எல்லாரும் அனுமதிப்பார்கள். உடனே வெற்றி பெற்று விட்டார்களா? என்ன வெற்றி? வெற்றிக்கு என்ன அளவுகள் வைத்திருக்கிறீர்கள்? மறுமையில் அல்லாஹ் முன்னால் நிறுத்தப்படும் போது வெற்றி பெறுவீர்களா? அதுதான் நம்முடைய இலக்கு. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இதெல்லாம் நடக்கலன்னா தான் நமக்கு ஒரு மேட்ரு. என்னடா ஒண்ணும் செய்யாம இருக்கிறாங்க, நம்ம ஒழுங்கா சொல்லலையோ, நம்ம வளைஞ்சிருக்கிறோமோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறோமோ, கொஞ்சம் நுழைஞ்சிரு அப்பதான் நினைக்க வேண்டியிருக்கு. சும்மா உட்கார்ந்து இருக்க 50 பேர் ஒன்னா இருக்காங்க, ஊர்மையில் எதுக்க மாட்டேங்கிறான்னு நினைச்சு அப்பதான் நம்ம பின்வாங்கணும், அப்பதான் நம்மளை சுய பரிசோதனை செய்யணும். இப்ப ரொம்ப சந்தோஷப்படணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்ம ஹக்கில் இருக்கிறோம்னு காட்டுறான். எப்படி நபிமார்கள் காலத்துல எல்லாம் ஒண்ணு திரண்டார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திரண்டார்களோ, ஒவ்வொரு சத்திய பிரச்சாரத்தின் போது எல்லாம் ஒண்ணு திரண்டார்களோ, அதே மாதிரி திரளுகிறார்களே. இன்னன்னா சகஜமௌலக்கும், நமக்கு எதிராக மக்கள் எல்லாம் அணிதிரள்கிறார்களே என்று நினைக்கும் பொழுது நம்ம என்ன ஆறுதல் படணும்? அல்லாஹ் நம்ம ஹக்கின் பக்கம் கொண்டு போய் கொண்டிருக்கிறான், நம்ம சத்திய பாதையில் கொண்டு போயிருக்கிறான் நினைக்க வேண்டும். இன்னும் இந்த உறுதிப்பாட்டுக்கு சான்றாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெண்மணியை சொல்லி காட்டுகிறான். பலமுறை நீங்கள் கேட்ட சம்பவம் தான், அதிலிருந்து பெற வேண்டிய ஒரு பாடம். ஃபிரௌனுடைய மனைவி, வரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத் ஃபிரௌன், மூமினானவர்களுக்கு முன்மாதிரி மாடல் யார் தெரியுமா? ஒரு ஆம்பளை அல்லாஹ் காட்டல. நீங்க எல்லாம் மூமின்களாக இருந்தால், நான் மூமினாக இருந்தால், அதுக்கு மாடல் யாரு? ஒரு அம்மா, ஒரு தாய், ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க? இம்ராஅத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, எந்த வகையில் அவங்க உனக்கு மாடலா இருக்கிறாங்கன்னு கேட்டா, இது காலத் ரப்பி இப்னி லீ இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வனஜ்னி மின் ஃபிரௌன வ அமலிஹி வனஜ்னி மினல் கௌமில் ஸாலிமீன். அவங்க என்ன சொன்னாங்க? எதுல உனக்கு முன்மாதிரி தெரியுமா? இது காலத், அந்த அம்மா டிக்ளேர் பண்ணினார்கள், பிரகடனம் செய்தார்கள். என்ன பண்ணார்கள்? ரப்பி இப்னி லீ இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை தந்து விடு அவங்க சொன்னாங்க. ஆனா அவங்க ஆல்ரெடி மாளிகைலாம் இருந்தாங்க.
இந்த துன்யாவுல அவங்க யாரு? ராணி. ஃபிரௌன் ராஜா என்று சொன்னா ஃபிரௌனுடைய மனைவி யாரு? ராணி. ராணிகளுக்கு எத்தகைய சலுகைகள் அந்த காலத்தில் இருந்திருக்கும்? ஒரு ஜனநாயக நாட்டிலேயே ஒரு பிரதமருக்கு மனைவின்னு சொன்னா பிரதமர் அனுபவிக்கிறாங்க. ஒரு குடியரசுத் தலைவர் நல்லவழி கல்யாணம் நம்ம நாடு குடியரசுத் தலைவர் கல்யாணம் பண்ணி இருந்தார், ஆனால் அவர் மனைவி என்னோட அனுபவிப்பாங்க. அந்த மாதிரி அனுபவிக்கிறாங்களே, எந்த விதமான கேள்வி கேட்பாரு இல்லாம, ஒரு விமர்சனம் இல்லாம, ராஜா தான் எல்லாத்துக்கும் தெய்வம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவருக்கு மனைவியா இருந்தால் என்ன கிடைச்சிருக்கும்? அரண்மனை கிடைச்சிருக்கும், தண்ணீர்ல குடிச்சிருப்பார்கள், வகையா உடுத்திருப்பார்கள், எல்லா நகையும் போட்டு போட்டு அனுபவித்திருப்பார்கள். அந்த மாதிரி எல்லாம் என்னென்ன இருக்கிறதோ ஒரு விரல் அசைவுக்கு கட்டுப்படக்கூடிய நிற்பார்கள், பல்லக்கில் பயணம் செய்வார்கள், அவர்களை கண்டவுடன் எழுந்து நிற்பார்கள், அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கட்டளைகளாக ஏற்றுக்கொள்ளப்படும். எவ்வளவு அந்தஸ்தோடு இருந்திருப்பாங்க. ஃபிரௌனுடைய மனைவினா ஒரு ராணின்னா எந்த அந்தஸ்தில் இருந்திருப்பாங்க? அவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருந்த அந்த அம்மா பிரச்சாரத்தை ரெண்டையும் பார்க்குது. புருஷனுடைய பிரச்சாரம் என்ன, மூசாவுடைய பிரச்சாரம் என்ன? ஃபிரௌன் இவன் தன்னை கடவுளுங்கிறான், அவர் இன்னொரு கடவுளை காட்டுறாரு, அந்த கடவுளை காட்டுற கரெக்டா இருக்கிறது, இவன் கடவுள் இல்லைன்னு நமக்கு நல்லா தெரிகிறது, அதனால இவர் சொல்றதா சரின்னு நம்ம ஏத்துக்கிட்டு அந்த மாதிரி என்ன பண்ணுது? கணவனை எதிர்க்குது. இதுதான் என்ன ஆகும்? ஓப்பனா எதிர்க்குது, ஓப்பனா டிக்ளேர் பண்ணுது. அதனாலதான் நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, இறைவா ஃபிரௌனிடமிருந்து என்னை காப்பாற்றி விடு, அவனுடைய சித்திரவதையிலிருந்து காப்பாத்துன்னு சொல்றாங்க. ஓ நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன், அநியாயக்கார கும்பல்ல இருந்து காப்பாத்துங்க, அநியாயம் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓப்பனா டிக்ளேர் பண்றாங்க, நான் அவர் சொல்கிற அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், அவர் எந்த இறைவனை போதிக்கிறாரோ அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுல உண்மை
ஓபனா இருக்குது, ஓபனா டிக்ளேர் பண்ணுது. அதனால தான் நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, இறைவா ஃபிரௌனிடமிருந்து என்னை காப்பாத்தி விடு, அவனுடைய சித்திரவதையிலிருந்து காப்பாத்துன்னு சொல்றாங்க. ஓ நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன், அநியாயக்கார கும்பல்ல இருந்து காப்பாத்துங்க, அநியாயம் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓபனா டிக்ளேர் பண்றாங்க, நான் அவர் சொல்கிற அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், அவர் எந்த இறைவனை போதிக்கிறாரோ அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுல உண்மையா இருந்தாங்க. என்ன உண்மையா இருந்தாங்க? நம்ம மறுமை தான் பெருசுன்னு நினைக்கிறோம், இந்த அரண்மனைக்காக வேண்டி அதை இழக்கலாமா? அங்க ஒரு அரண்மனை எல்லாம் தரப்போறான், இங்க சில கஷ்டங்கள் ஃபிரௌனிடமிருந்து வரும், இந்த கஷ்டத்துக்காக வேண்டி அங்க உள்ள கஷ்டத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாமா? அங்க அல்லாஹ் ஒரு கஷ்டம் தான் நம்ம தாங்க முடியுமா? இவன் தான் கஷ்டத்தை இயலும், என்ன அடிப்பான் அதப்பான் சித்திரவதமா கையை காட்டுவான், கடைசியில் சாவடிப்பான், இவ்வளவு நடக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன அற்பமான வாழ்க்கை, 5 நிமிஷத்துல முடிஞ்சு போற விஷயம். காலாகாலத்துக்கும் அழியாத ஒரு பெருவாழ்வு இருக்கிறத அங்க கொண்டே நரகத்தில் போட்டு அல்லாஹ் வாட்டினால் நம்மளால தாங்கிக் கொள்ள முடியுமா? அப்படின்னு அந்த அம்மா சிந்திச்சு அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறாங்க? ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை தா. இது மாளிகை இல்ல. நம்ம என்ன நினைக்கணும், இந்த உலகமா மறுமையாண்டு ஒரு கேள்வி வரக்கூடிய, மற்ற நேரத்தில் உலகத்தை அனுபவிச்சுட்டு போங்க, இந்த உலகம் வேணுமா உனக்கு மறுமை வேணுமா என்பது கேள்விக்குறியாக ஆக்கப்படுமையானால் இதை தூக்கி கடாசி எரிந்து விட்டு மறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். இந்த அரண்மனை உனக்கு வேணுமா அந்த அரண்மனை வேணுமா என்ற கேள்வி வந்தால், அந்த கேள்வி வராத வரைக்கும் ரெண்டையும் அனுபவிச்சுட்டு போங்க. இதுவா அதுவா என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டீர்களே, ஆனால் அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அந்த அம்மாவை முன்மாதிரியா கொண்டீர்கள் அர்த்தம். இல்ல அதான் இதாண்டு வந்தாலும் எனக்கு இதான் வேணும் அப்படி நினைத்தீர்களே, ஆனால் அது வந்துருச்சுல, ஊரை விட்டு உங்களை நீக்கிறான், நீக்கும்போது என்ன சொல்றான்? இதை விட்டா நீக்க மாட்டேங்கிறான். கேள்வி வந்துருச்சு. இப்ப உங்களை ஊரை விட்டு நீக்கிறானே என்ன செய்யறான்? நீ தண்ணி வேண்டாலும் அடிச்சுக்க பாங்கிறான், விபச்சாரம் வேண்டாலும் பண்ணி கேங்கிறான், கிளப்பு கொண்டாலும் போய் கேங்கிறான், சினிமா கோட்டைக்கு வந்தாலும் பார்த்து கேங்கிறான். என்ன செஞ்சு விடாத, இதை மட்டும் சொல்லாத, எதை அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு சொல்லாத, அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டும் பின்பற்றி சொல்லாதேங்கிறான். அப்போ உனக்கு இதான் அதான் இப்பதான் கேள்வி வருது. அது வராத வரைக்கும் ரெண்டே முடிச்சுட்டு போலாம். இப்ப ஊர்ல உங்களுக்கு என்ன கேள்வி சந்திக்கிறீங்க? இது வேணுமா அது வேணுமா, எதை தேர்ந்தெடுக்கிறது? இப்பவும் அது வேணுங்கிறதா? மன்னிப்பு எழுதி கொடுத்து வந்துடுறதா? நாங்க தெரியாம செஞ்சுட்டோம், எங்களை ஊர்ல சேர்த்துக்கிறோங்க. நீ என்னடா சேர்க்கிறது? நீ நாங்க எப்படி உன்ட்ட சேர்றது? நாங்களும் உன்ட்ட சேரக்கூடாது, அந்த தகுதியில் நீ இருக்கும் பொழுது நான் என்ன உன்ட்ட வந்து சேர்றது அப்படின்னு உறுதியா நின்றோம்னு சொன்னா இந்த ஃபிரௌனுடைய மனைவியை நம்ம முன்மாதிரியா எடுத்துக்கொண்டு அர்த்தம். அதே மாதிரி இந்த உலகத்தை இன்னும் சொல்லணும்னா ஒரு பெண்கள் நிலையில நீங்க பார்க்கணுங்க. பெண்கள் எதை தியாகம் பண்ணாலும் பண்ணுவாங்க, சோத்தெல்லாம் தியாகம் பண்ணுவாங்க, நல்ல வகை வகையா ஆக்கி வச்சு புருஷனுக்கு அள்ளி போட்டு மிச்சம் மீதி இருக்கிற சாப்பிடுவாங்க. பெண்கள் இந்த உணவுல எல்லாம் பெருசா என்ன செய்ய மாட்டாங்க, அவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வெளிப்பகட்டை இழக்க மாட்டாங்க. உள்ளுக்கு சோத்துக்கு வழி இல்லாட்டாலும் அந்த அணிகிற ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா 4 பேர் பார்த்து எங்க வாங்கினீங்கன்னு கேட்கணும். அதை விரும்புவார்கள் பெண்கள். அவங்களுடைய நகை ஒரு மோதிரம், நம்ம ஒரு மோதிரம் வாங்கினா என்ன செய்ய மாட்டோம், நல்லா இருக்கா 4 பேர் கேட்க மாட்டோம். 1000 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்தா கூட எப்படி இருக்கு எப்படி இருக்கு கேட்போமா? நம்ம கேட்க மாட்டோம். அவங்க 250 ரூபாய்க்கு சேலை எடுத்தா கூட என்ன செய்வாங்க, நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. ஒரு 400 பேர்ட்ட கருத்து தெரியும், அது கேட்டா இல்லன்னு தலை வெடிச்சு போயிடும். ஒரு புதுசா ஒரு நகை எடுத்தாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு வீட்டுல போய் காட்டிட்டு நுழைஞ்சு அதுக்காக வேண்டியாவது விசாரிக்கிறதுக்காக போவாங்க. பெண்களுடைய இயற்கையான சுபாவம் என்ன என்று கேட்டா, இந்த உலகத்தினுடைய வெளிப்பகட்டு இருக்கு பாருங்க, அதாவது உள்ளுக்குள்ள எவ்வளவு சகிச்சுக்கிடுவாங்க, எவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிடுவாங்க. வெளியில பார்த்தா என்ன இருக்குன்னு, நல்ல அழகா இருக்கணும், நீட்டா இருக்கணும், பகட்டா இருக்கணும், அந்த வீட்டுல எங்களுக்கு இருக்குன்னு நினைக்கணும், பெரிய என் வீடு பெருசா இருக்கணும், அதுதான் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. எதுக்கு அனுப்புறாங்க? அது பெரிய இழப்புன்னு தெரியுது, பெரிய கஷ்டம்னு தெரிகிறது. ஒரு கணவனையோ பிள்ளையவோ இவ்வளவு தூரத்துக்கு அனுப்பி விட்டு தான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனாலும் எதுக்காக வேண்டியது விரும்புறாங்க? சோத்துக்கு அவங்களை அனுப்பி இருக்கிறாங்க. இல்ல, சோத்துக்கு அங்க சம்பாதிக்க இயலும். நம்ம நாட்டில் என்ன செய்யலாம், சோறு திங்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எதுக்கு நம்மள அனுப்பிடுறாங்கன்னு கேட்டா, சோத்துக்கு மேல உள்ள பகட்டுக்காகத்தான். சோத்தை விட முக்கியமா உணவுக்கு மேல் உள்ள ஒரு பகட்டு காட்டுவதற்காகத்தான் ஒரு அந்தஸ்தை காட்டணும். உன் வீட்டோட என் வீட்டு பெருசா இருக்கணும், உன் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருந்தா என் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கணும், உன் வீட்டுல டிவி இருந்தா என் வீட்டுல டிவி இருக்கணும், உன் வீட்டுல கம்ப்யூட்டர் என் வீட்டுல கம்ப்யூட்டர் இருக்கணும், உன் வீட்டுல 25 போடணும் என் வீட்டுல 250 இருக்கணும். இதுக்கு தானங்க வந்திருக்கீங்க. உங்களை எதுக்கு அனுப்பி இருக்கிறாங்க? நீங்க அனுப்பி 200 ரூபாய் சம்பாதிச்சு சோறு திங்கிறதுக்கு அனுப்ப போறீங்களா? இது அந்த நாட்டில் சம்பாதிச்சு அனுப்ப முடியாதா? அப்ப பெண்களுடைய சுபாவம் என்னன்னு கேட்டா, இந்த பகட்டுகளை இழக்கவே மாட்டாங்க. இந்த அம்மா அதை உடைக்குதுங்க. இந்த அம்மா எப்படிப்பட்ட பகட்டு, எப்படி எல்லாம் அந்த அம்மா ராணிடா எப்படி எல்லாம் ஆடைகளை அணிஞ்சிருக்கும், ராணிடா எப்படி எல்லாம் நகைகளை பூட்டி இருக்கும், ராணிடா எப்படி சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கும். அவ்வளவு அந்த சொகுசை இழந்துட்டு அடிய வேற வாங்குறதுக்கு ரெடின்னு சொல்றது அம்மா. அதுதான் சொன்ன லரபல்லாஹு மஸலன்,
உங்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான். இம்ராத் ஃபிரௌன் லில்லதீன ஆமனு இம்ராத் ஃபிரௌன், நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு ஃபிரௌனுடைய மனைவியை உதாரணமாக காட்டுகிறான். அவங்க எப்படி உதாரணமா இருக்கிறார்கள் என்று கேட்டால், இது காலத் ரப்பி இப்னி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தாண்டி கேட்டாங்களே, அங்க நிக்கிறாங்க அவங்க. அங்கதான் அவர்கள் நின்று காட்டுகிறார்கள். வனஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌனிடமிருந்தும் அவன் சித்திரவதையிலிருந்தும் காப்பாற்றலான்னு கேட்டாங்களே, அங்கே அவர்கள் நிற்கிறார்கள். வனஜினி மினல் கௌமில் லாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து எங்களை காப்பாற்று என்று சொன்னார்களே, அங்கே அவர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதனால நம்ம இந்த ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது எதிர்ப்பு கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் வராது, பல விதமான எதிர்ப்புகள் வரும். எந்த எதிர்ப்பை கண்டாலும் நிமிர்ந்து நிற்கணும். என்ன வந்தாலும் சரி, துண்டு துண்டா வெற்ற நிலை வந்தாலும் சரி கலங்கிடக்கூடாது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் எப்படிப்பட்ட எதிர்ப்பை சந்திச்சாங்கன்னா, ஊரை விட்டு ஹிஜ்ரத்து பண்ணி போற துன்பத்தை சந்திச்சாங்களா இல்லையா? இது ஒருத்தனுக்கு ஏழுமாங்க. நம்ம 2 வருஷம் வந்துட்டாலே கலங்கிடுறோமே, அது சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்கோம், ஹிஜ்ரத்து பண்ணி வந்துடல. அவங்க நாளைக்கு போய் உங்க சொத்தை நீங்க எடுத்துக்கிட்டு தான் போறீங்க. நீங்க அங்க இருந்து வந்திருக்கீங்க, வந்து 3 மாசம் அழுதுட்டு இருப்பீங்களே, வந்தவன வந்து இறங்கி ஒரு 3 மாசம் என்ன செய்வீங்க, அழுதுட்டே இருப்பீங்க. அப்புறம் புறப்படுறதுக்கு ஒரு 3 மாசம் வரும்போது அதே நினைப்பா இருந்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய இழப்பு இல்லை. ஏன்னா உங்க சொத்து உங்கள்ட்ட இருக்க போது தற்காலிகம் விட்டு வந்திருக்கீங்க. ஹிஜ்ரத்துனா என்ன? அந்த மார்க்கத்துக்காக ஊரை விட்டு போகும் பொழுதே உங்க சொத்து உங்களுடையது இல்லை, உங்க வீடு உங்களுடையது இல்லை, உங்களுடைய வயல் உங்களுடையது இல்லை, எல்லாத்தையும் வச்சு தொலைங்கடான்னு சொல்லிட்டு போறது ஹிஜ்ரத்துங்கிறது. ஹிஜ்ரத்துனா என்ன அர்த்தம்? என் வீட்டையும் வச்சுக்கிறங்கடா, நாட்டையும் வச்சுக்கிறங்கடா, சொத்தையும் வச்சுக்கிறங்கடா, எல்லாத்தையும் வச்சுக்கிறங்க, என் கொள்கை என்னை விட்டுருங்கடாங்கிறதா ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்துனா என்ன அர்த்தம்? என் கொள்கையை விட மாட்டேன், கொள்கையை மட்டும் தூக்கிட்டு நான் மட்டும் ஓடுறேன், அதான் ஹிஜ்ரத். வேற எதை எடுத்துட்டு ஓடினாங்க? அவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சொத்தையும் போட்டு போனாங்க. பெரிய பணக்காரராக திகழ்ந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு சொத்தையும் போட்டு ஓடினாங்க. எல்லாம் இருந்ததெல்லாம் எடுத்துட்டு அணிஞ்சிருக்கிற ஆடையோடு ஓடினார்களே, இந்த தியாகத்திற்கு ஏன் தயாரானார்கள்? அவங்க இந்த கேள்வி சந்திச்சாங்க. எந்த கேள்வி? இங்க இருந்தால் இதை விடுறியா அதை விடுறியா? கேள்வி அதான வந்துருச்சு. நீ எங்களோட இருக்கிறதா இருந்தால் நீ வந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லக்கூடாது, இந்த வஹியை பின்பற்றி சொல்லக்கூடாது, நீ பாட்டுக்கு உன் வேலை எங்களை மாதிரி செஞ்சுட்டு போ, இல்லாட்டி சும்மா இருந்துட்டு போ, உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டோம், இல்லன்னா உன்னை காலி பண்ணுவோம். இப்ப என்ன பண்றாங்க? இதா அதான்னு கேள்வி வந்துருச்சா இல்ல? இப்ப உனக்கு ஆகிரத்து அரண்மனை வேணுமா, துன்யாவுடைய அரண்மனை வேணுமா? ஆகிரத்தை பெருசா நினைக்கிறியா, துன்யாவுடைய அதாப பெருசா நினைக்கிறியா? இல்ல நாங்க அதைத்தான் பெருசா நினைக்கிறோம், ஓடுறாங்க. அப்ப இப்படியான ஒரு துன்பங்களை நம்ம சந்திக்கிற நேரத்தில் இந்த வரலாறுகள் நமக்கு பாடமாக இருக்க வேண்டும். பலவிதமான கடந்த என்னென்ன விமர்சனம் பண்ணுவார்கள் என்று கேட்டா அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாம் இன்னைக்கு ஏகத்துவத்தில் வந்திருக்கிறீங்க, எல்லாரும் திடீர்னு ஏகத்துவத்தில் வரல, நாங்க கூட திடீர்னு வந்துடல. நாங்களும் சிறுக்கு வச்சிருக்கிறோம், நாங்களும் மௌலிது ஓதி இருக்கிறோம், நாங்களும் பாத்தியாக்கள் ஓதி இருக்கிறோம், நீங்களும் அப்படிலாம் இருந்தவர்கள் தான் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. வந்து சத்தியத்தை சொல்லும்போது என்ன செய்வான் தெரியுமா? நம்முடைய கடந்த காலம் எல்லாம் பெரும்பாலும் ரிமார்க்கா தானே இருக்கும். யாருடைய கடந்த காலம் பர்ஃபெக்டா இருக்கும்? ஒருத்தருக்கு இருக்காது. நீங்க உங்களோட 10 நீங்க எல்லா ஸ்டேட்டையும் நீங்கள் பண்ணிருப்பீங்க, நான் பண்ணிருப்பேன். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தெரியாது உங்கள, நேத்து என்ன தெரியாதோ, நேத்து எங்களோட ஊத்தி அடிச்சாலும் நீங்க, நம்ம 2 வந்து நாங்க போயிட்டு வந்தோம், அங்க போயிட்டு வந்தோம், என்ன அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்ப வந்து இந்த இதெல்லாம் சொல்லுவாங்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மூசா நபி அவர்கள் வந்து இந்த ஏகத்துவத்தை போய் ஃபிரௌன்ட்ட போய் சொல்றாங்க. அவன் என்ன செஞ்சிருக்கானே, இவர் சொல்ற மெசேஜ் என்ன, சரியா தவறா, அதுதான் பார்த்திருக்கணும். அவன் என்ன பார்த்தான் தெரியுமா? மூசா உனக்கு தெரியாதா, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? எங்கள்கிட்ட தானே வளர்ந்த, நான் தானே உங்களை வளர்த்தேன், நான் தானே உனக்கு சோறு போட்டேன். ஓ ஃபாலத்த கல்லத்தி ஃபாலத்த, நீ வந்து அந்த ஒருத்தனை கொலையெல்லாம் பண்ணிய அதான் தெரியாது நினைச்சுட்டு இருக்கிறியா? கொலை பண்ணி விட்டாரு, கொலை பண்ணணும் பண்ணல, 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. போய் கேட்கிறாரு. ஒருத்தன் வந்து ஃபிரௌன் கோத்திரத்துக்கார கிபித்தி, இன்னொருத்தன் இஸ்ராயலுக்காரன். இவர் என்ன செய்யறாரு? கோவத்தில் ஓங்கி ஒரு அடி விடுறாரு. யாருக்கு? அந்த கிபித்திக்காரனுக்கு. 2 பேரும் சண்டை போட்டு இருக்கும் பொழுது அவனை போய் குத்துறாரு. கதை முடிஞ்சிருச்சு. மூசா ஃபகலா அலைஹிங்கிறான்ல, ஒரு குத்து விட்டாரு, கதை முடிஞ்சிருச்சு. அதுல ஓடி போயிட்டாரு. ஓடி போயிட்டு தூதரா வர்றாரு. ஒரு ஆளை காலி பண்ணிவிட்டு வேணும்னு போடல, ஒரு குத்து விட்டா ஒருத்தன் செத்தா போவான், அவர் குத்து வேகமா இருந்திருக்கான், அவனுக்கு போகணும் போயிட்டான். அவர் திரும்பி வர்றாரு. கொலை செஞ்சுட்டு போனவர் திரும்பி தூதரா வர்றாரு. என்ன சொல்றான் அந்த ஆளு? என்னப்பா சொல்ற மெசேஜ் பார்க்காம, என்ன கொலை செஞ்சு போனாலும் தானே ஒரு ஆளை காலி பண்ணி பண்ணியா இல்லையா? இப்படி எல்லாம் இதெல்லாம் நம்மளை கொச்சைப்படுத்துறது, நம்முடைய பிரச்சாரங்களை கொச்சைப்படுத்துவதற்காக வேண்டி இதையெல்லாம் எடுத்து சொல்வார்கள். உடனே என்ன செய்யக்கூடாது? நம்ம நேற்று வரைக்கும் இப்படி பண்ணமே,
நம்மள இவனு சேர்ந்தா தண்ணி அடிச்சோம், நம்மள இவனு சேர்ந்து சினிமா கோட்டைக்கு போனோம், நம்மள இவனு சேர்ந்தா கலப்படம் பண்ணோம், நம்ம ரெண்டு கூட்டு சேர்ந்தா வியாபாரத்தில் மோசடி பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு தெரிஞ்சுட்டோமே, இப்படி வந்து போய் சொல்றது. எல்லாரும் அப்படித்தான். நபிமார்களை தவிர அவங்களை ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களுடைய கதி இப்படித்தான். நபிமார்களை தான் அல்ல அந்த மாதிரி கரப்ஷன் எல்லாம் பாதுகாத்திருக்கிறான். உமர் ரலியல்லாஹு யாரு? அவரை விட ஒரு குடிகாரன் இருக்கணுமா? உமர் ரலியல்லாஹு ஒரு கொடுங்கோலர் இருக்கணுமா? அல்லாஹ்வுடைய தூதர் கொல்வதற்கு தானே வந்தார். அவரு கொல்ல வந்தவர் தானே. அந்த காலத்து ராமகோபாலம் அவர் தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து ராமகோபாலம் அத்வானி யாரு? உமர் தான் அப்படி இருந்தாரு. வந்துட்டாரா இல்லையா? யாரா கேட்டாங்களா? என்ன நீ நேற்று யாருன்னு தெரியாதுன்னு கேட்டாங்களா? அப்ப ஹக்கை சொல்வதற்கு உங்களுடைய கடந்த கால இந்த மாதிரி ரிமார்க்குகள் இருக்கும். ஒருத்தரும் ரிமார்க்கு தப்பிக்க முடியாது. யாரா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிருப்போம். அதையெல்லாம் வைத்துக் கொண்டு எப்படி தயங்கி பின்வாங்கினீங்க? அது சைத்தானுடைய ஊசலாட்டம். அப்படித்தானே செஞ்சேன். என் இறைவன் மன்னிக்கிறவன். நான் செஞ்சேன். என்னுடைய பாவத்தை விட அல்லாஹ்வுடைய ரஹமத்து பெருசு, அல்லாஹ்வுடைய கருணை பெருசு, அல்லாஹ்வுடைய மன்னிக்கிற குணம் பெருசு. அந்த மன்னிக்கிற குணத்தை வைத்து அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான். சஹாபாக்கள் என்னை போல இருந்தவர்கள் தான், நபிமார்களுடைய உம்மத்துகள் எல்லாம் என்னை போல இருந்தவர்கள் தான் சொல்லி ஓப்பனாக யார் டிக்ளேர் பண்ணுகிறார்களோ அவர்கள் தான் இதுல உறுதியா நிற்கும். இந்த மாதிரி கேள்விகளை நீங்க சந்திப்பீங்க. பிரச்சாரத்தை பண்ணக்கூடிய நேரத்தில் நபிமார்கள் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது இப்படி எல்லாம் உங்களை போட்டு இடக்கு முடக்க கேட்டுதான் அழிக்க பார்ப்பார்கள். அதே மாதிரி என்ன செய்வாங்க தெரியுமா? சத்தியத்தை சொல்லும் போது அடுத்து நம்மளை கொண்டு போடுற என்ன தெரியுமா? நாம சிறுபான்மை, நம்ம கம்மியா இருக்கிறோம், நமக்குள்ள ஒத்துமையா இருக்கணும். ஒத்துமை தான் நமக்கு இப்போதைக்கு முக்கியம். எது முக்கியம் இல்ல, கொள்கையெல்லாம் முக்கியம் இல்லையா? நமக்குள்ள ஒத்துமையா இருக்கணும். இல்லாட்டி என்ன பண்ணிடுவான்? அழிச்சிட்டு போயிடுவான். சரி ஒத்துமையா இருப்போம், அதுக்கு என்ன செய்யணும்? இந்த அதெல்லாம் சொல்றத விட்டுருங்க. ஒத்துமையா இருக்கணுமா? எதை விட்டுருணுமா? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறத விட்டுருங்க, ஹதீஸை விட்டுருங்க, குர்ஆனை விட்டுருங்க, இந்த பிரச்சாரத்தை விட்டுருங்க. அது கூடாது இது கூடாதுன்னு சொல்றீங்களே அதை விட்டு போடுங்க, எல்லாத்தையும் விட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒற்றுமைக்கு பேரம் பேசுவா. ஒத்துமையா இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்? நாம எல்லாத்தையும் விட்டுருவோம். இதுக்கு மார்க்கத்துல இடம் இருக்கா? எதை விடலாம்? உன் விட்டு சொத்தா இருந்தா விட்டு கொடுத்துருப்போம். ஒத்துமைக்காக என்ன பண்ணலாம்? இது என் சொத்து, இது கொடுத்தா ஒத்துமை வரும் இருக்கு, சரி வச்சுக்கணும்ப்பா, ஒத்துமையா இருப்போம், அது ஓகே, அதை விட்டு கொடுக்கலாம். மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யாரு? நீ எப்படி அதை விட்டு கொடுப்ப? மார்க்கம் யாருக்கு சொந்தம்? அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். ஹாலிஸான தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நம்ம ஏற்றுக்கிற இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இந்த மார்க்கத்தை போய் விட்டு கொடுக்க நமக்கு அதிகாரம் கிடையாது, நம்ம விட்டே கொடுக்க முடியாது. இதை கொடுத்தா தான் ஒத்துமை வரும்டா கூட அந்த ஒத்துமை வேண்டியதில்லை. அப்படி நிக்கிறவன் தான் முஸ்லீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல போட்டது என்னன்னு கேட்டா ஒற்றுமையை தான் ஒட்டச்சாங்க. எல்லாம் ஒத்துமையை தான் தண்ணி அடிச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மக்களை சந்தித்தார்களோ அவங்க என்ன பண்ணாங்க? ஒத்துமையா அநியாயம் பண்ணாங்க, ஒத்துமையா விசாரம் பண்ணாங்க, ஒத்துமையா கொள்ளையடிச்சாங்க, ஒத்துமையா கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? போட்டு அடிக்கிறாங்க. பெரியப்பாவுக்கு சின்ன அப்பாவுக்கு சண்டை, அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை, பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு சண்டை, பாப்பாவுக்கு மௌனுக்கு சண்டை நடந்தா இல்லையா? பெரிய பாப்பா எதிர்க்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை போட்டு உடைச்ச உடனே என்ன ஆகுது? அப்படியே துண்டு துண்டா சிதறது. உறவு இல்ல, சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, எல்லாத்தையும் பிரிச்சு எடுக்கப்படுது. தனியா கொள்கை நிக்கிறது. இப்படித்தான் எல்லா நபிமார்கள் காலத்தில் நடந்திருக்கு. ஒற்றுமைக்காக வேண்டி சொந்தம் வேணுமா, வாப்பா வேணுமா, அம்மா வேணுமா அவங்க நடந்ததே இல்லை. இப்ராஹிம் நபி ஒரு முன்னுதாரணமா அல்லாஹ் ஆக்கி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் என்ன கட்டளையிடுறான்னு கேட்டா, இத்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, முகமதே இப்ராஹிம் மார்க்கத்தை தான் நீ பின்பற்றணும்ங்கறான். அப்ப இப்ராஹிம் நபி எவ்வளவு இடத்துல அல்லாஹ் வச்சிருக்கான்னு பாத்துக்கங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான், நீ எதை பின்பற்றணும்? இப்ராஹிமுடைய வழியை தான் நீ பின்பற்றணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த இப்ராஹிம் நபியுடைய வழி என்ன தெரியுமா? அவங்க மக்கள் எல்லாம் கூட்டி என்ன சொன்னாங்க தெரியுமா? தெளிவா இருச்சாங்க. இன்னா புராஉ மின்கும், நாங்கள் உங்களை விட்டு விலகியவர்கள் தான், உங்களுக்கு நமக்கு மத்தியில ஒட்டுமில்லை, உறவும் கிடையாது. யாரு டிக்ளேர் பண்றா? இப்ராஹிம் நபி டிக்ளேர் பண்றாங்களா? அந்த வாசகத்தை சொல்லிவிட்டு இந்த விஷயத்தில் மூமினான உங்களுக்கு இப்ராஹிம் இடத்துல பாடம் இருக்கிறது. இப்ராஹிம் சொன்னாரே, அது பதா பைனனா பைனக்குமுல் பக்லா, உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியிலே பகைமை ஏற்பட்டு விட்டது, நீங்க வேற நாங்க வேறதான் என்று இப்ராஹிம் நபி டிக்ளேர் பண்ணார் பாருங்க. அதுல உங்களுக்கு பாடம் இருக்கிறது, உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனாலதான் அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் பெத்த தந்தையை எதிர்த்து காலத்தில் நிற்கிறாங்க, தகப்பனாரை எதிர்த்து நிற்கிறார்கள்.
தகப்பனுக்கு பாவ மன்னிப்பு தேடிவிட்டு கூட அல்லாஹ் இடத்துல அதுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தராங்க. யாரெல்லாம் தெரியாம செஞ்சு விட்டேன், உன்னுடைய எதிரின்னு தெரியாமல் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் விலகிக் கொள்கிறார்கள். அப்ப இப்ராஹிம் நபி அவர்களுடைய அந்த உம்மத்துக்கு அந்த வரலாற்றில் நமக்கு பாடம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். பாத்திலானவர்களோடு நமக்கு உறவு கிடையாது, பாத்திலானவர்களோடு காம்ப்ரமைஸ் கிடையாது. என்ன ஒற்றுமை? நான் என் கொள்கையில தான் இருப்பேன், நான் இல்லைன்னு தான் சொல்வேன், இருக்கிறத இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைங்கிறத இல்லைன்னு சொல்லுவேன். அதை சொல்வதை ஏற்றுக்கொண்டு வருவதா இருந்தா ஒத்துமையா இருப்போம். எப்படி ஒத்துமை இருக்கலாம்? நாங்க பிரச்சாரம் பண்ண கூடாதுன்னு ஒத்துமைக்கு வந்தீங்கன்னு சொன்னா அந்த ஒற்றுமை எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் சீர்திருத்தம் பண்ணுவோம், வரதட்சணை வாங்கினால் வாங்காதன்னு சட்டையை பிடிச்சு இழுப்போம், அதனை சகித்துக் கொண்டு வர்ற அந்த நாங்க சொல்ற சத்தியம், நீ இருக்கிற அசத்தியம். நீ வரதட்சணை வாங்க கூடாதுன்னு என்னை சொன்னீங்கன்னா நான் உன்னோட சேர மாட்டேன், போ, சேர வேண்டாம். வட்டி வாங்கினா வட்டி வாங்கன்னு சொல்லுவேன். ஒற்றுமைன்னு காரணம் காட்டிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? நீங்க ஒற்றுமையை குலைச்சிடாதீங்க, நான் வட்டி வாங்கினா நான் பாட்டு வாங்கிட்டு போறேன், நீங்க அதை சொல்லி நமக்குள்ள சண்டை உண்டாக்குறீங்க. டேய் வட்டி வாங்க கூடாது நான் சொல்லுவேன், இதுக்கு தடையா இல்லைன்னா வா, இல்லைன்னா போய்கிட்டே நான் சொல்லத்தான் செய்வேன். உன்கிட்ட நேரம் சொல்றது மறுச்சுனா மேடை போட்டு சொல்லுவேன். இப்படியான ஒரு சித்தாந்தத்தில் நீங்க இருக்கணுமே தவிர அட்ஜஸ்ட் பண்றேங்கிற பேர்ல, ஒற்றுமைங்கிற பேர்ல மார்க்கத்தை விட்டு கொடுத்துடவே கூடாது. மார்க்கம் எல்லாத்தையும் விட பெருசு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்வார்கள் கேட்டா, நம்முடைய பிரச்சாரத்தை முழுக்குவதற்காக எடுத்து வைக்கிற வாதம், மார்க்கத்தில் சில விஷயங்கள் பெரிய விஷயங்கள் இருக்கிறது, சிலது சின்ன விஷயங்கள் இருக்கிறது, சிலது கட்டாய கடமை இருக்கிறது, சில சுண்ணத்துகள் இருக்கின்றன, சிலது விரும்பத்தக்க காரியங்கள் இருக்கின்றன, சில அனுமதிக்கப்பட்ட பல தரங்கள் இருக்கா இல்லையா? கடமையான தொழுகையும் சுண்ணத்தான தொழுகையும் சமமாகாது, ஃபர்லான தொழுகையும் நஃபிலான தொழுகையும் ஒரு காலம் சமமாகாது. அதே மாதிரியா இருக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா? நீங்க சின்ன சின்னதெல்லாம் எடுத்துக்கொண்டு பெருசாக்குறீங்க, ஒற்றுமை முக்கியமான மேட்ரு, பெரிய விஷயங்களை விட்டுவிட்டு நீங்க சின்ன விஷயத்தை சொல்றீங்க. என்ன சின்ன விஷயம்? இந்த நெஞ்சில கை கட்டுற சின்ன விஷயமா? தொழுவும் போது நெஞ்சில கை கட்டுற சின்ன விஷயம், விரல ஆட்டுற சின்ன விஷயம், ஹத்தம் பாத்தியா சின்ன விஷயம். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காக வேண்டி போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சமுதாயத்தை துண்டாக்கணுமா? அதனால சின்ன விஷயத்தை விட்டுருங்க, பெரிய விஷயங்களை மட்டும் பிடிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறங்க, இந்த சின்ன விஷயம் பெரிய விஷயம் பேசுறாங்களே, இது மாதிரி ஒரு மோசடியான ஒரு வாதம், அறியாமையான வாதம், மூலத்தனம் நிறைந்த வாதம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டா, நீங்க உலக வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு நாட்டினுடைய சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, சின்னதையும் தான் ஃபாலோ பண்ணணும், பெரியதையும் தான் ஃபாலோ பண்ணணும். நீங்களும் அப்படித்தான் கடைப்பிடிப்பீங்க, நானும் அப்படித்தான் கடைப்பிடிப்பேன். நீங்க சாப்பாட்டுல உட்காருறீங்க, பழங்குதா பெரிய விஷயங்களா கொஞ்சம் இருக்கிறது, கொஞ்சம் சின்னதாகவும் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் ஊறுகாயும் இருக்கும். பெரிய விஷயம் சோறு பெருசு, கறி சின்னது, கூட்டு சின்னது, ரசம் சின்னது. நம்ம என்ன செய்வோம்? நாங்க பெருசா எடுத்துக்கிறோம், வெறிஞ்சுரையை திம்போம், பெருசையும் திம்போம், கொஞ்சம் கறியையும் திம்போம், கொஞ்சம் கூட்டையும் திம்போம், கொஞ்சம் அதை விட சின்னதா ஒரு ஊறுகாயத்தை நக்கிக்கிறோம் செய்வோம். அப்ப ஒரு மனிதன் என்ன செய்யறான்னு கேட்டா, பெருசு சின்னது என்ன எல்லாத்தையும் செய்யறதுதான் லாஜிக். உங்க வாழ்க்கையில் அப்படிதான். தீனுக்கு மட்டும் என்ன வேற வைக்கிறீங்க? துன்யாவில் அப்படி நடந்து காட்டுங்க. முதல்ல நாங்க பெருசு மட்டும் தான் செய்வோம். ஒரு வியாபாரியா இருக்கிறீங்க, 1000 ரூபாய்க்கு நான் 50 ரூபாய் சம்பளம் தரமாட்ட போ, இவன் வாழ்க்கையில் முன்னேறுவாடா? ஒரு கடை வச்சிருக்கீங்க, அவன் என்ன கேட்கறான்? 1000 ரூபாய்க்கு அரிசி தாங்க, அப்படி வா. 50 ரூபாய்க்கு அரிசி போடா, சின்ன விஷயம் சொல்லுவீங்களா? குண்டூசி நீங்க விற்கணும், கடுகு விற்கணும், பெரிய விஷயத்தையும் விற்கணும். அப்பதான் நீங்க அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கிறீங்க. ஒரு வியாபாரியா இருக்கிறவன் பெருசையும் செய்யறான், சின்னதையும் செய்யறான். அதே மாதிரி நீங்க ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கிறீங்க, பெரிய விஷயம் என்ன? சட்டையை போடுறது பெரிய விஷயம், நிர்வாணம் வெளியே போக முடியாது. அதுக்கு மேல சின்ன விஷயம் என்ன? பட்டன் ஒழுங்கா போட்டிருக்கா, என்ன வடிக்குதா, போடுற இல்ல சின்ன விஷயம் தானே, அப்படி சும்மா போக வேண்டிய அப்படியே என்ன வச்சிருக்கிறோமா? ஆடைய போடுறது பெரிய விஷயம். கண்ணாடிக்கு முன்னாடி நிறுத்தி என்ன பண்றீங்க? பெருசு மட்டும் செஞ்சுட்டு வெளியே என்ன செய்யறது இல்ல, தலையை பரட்டாக்கிட்டு வருவீங்களா? அது சின்ன விஷயம் தான். சின்னதையும் நல்லா ஆக்கிக்கிறோமே. பவுல் என்ன வடிக்குது? சின்ன விஷயம் தான், அதுவும் நல்லா இருக்கட்டுமே நினைக்கிறோமா இல்லையா? ஒரு முடிவு நீட்டிக்கிட்டு இருக்குது, அது கொஞ்சம் வெட்டிக்கிறோமே, சின்ன விஷயம் தான், செய்யறமா இல்லையா? பட்டன் மேல இங்கே மாட்டி இருக்குது, சரி பண்ணிக்கிறோம், அது சின்ன விஷயம் தான், செய்யறமா இல்லையா? ஒரே ஒரு பட்டன் கட்டா இருக்குது, இது அசிங்கமா இருக்க, உடனே கலட்டி மேல தச்சு மாட்டிட்டு போறோமா இல்லையா? இது சின்ன விஷயம் தான். அப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறோம்? எந்த ஒரு மேட்டர் எடுத்துக்கொண்டாலும் பெருசையும் செய்யறோம், சின்னதையும் செய்யறோம். பெருசு சின்னது எல்லாம் சேர்ந்தா தான் அது அழகு. ஒரு வீடு கட்டுறோம், பெரிய விஷயம் என்ன? அஸ்திவாரம் போட்டு செவத்தை எழுப்பி மேல கூரை போட்டா பெரிய விஷயம். அதோட நிப்பாட்டிக்கிறோமா? பெயிண்ட் அடிக்கிறோம், லைட் போடுறோம், அங்க ஒரு வாட்சி கடிகாரத்தை மாற்றோம், இல்ல சின்ன சின்ன விஷயங்கள். இதுல செத்து போயிருவீங்களா? இதுல வெயில் அடிக்குமா? இதெல்லாம் இல்லாட்டி மழை கொட்டுமா? வீடு கட்டுறது எதுக்கு?
வெயில இருந்து மழையில இருந்து பாதுகாக்கிறது, பிறருடைய கண்கள்ல இருந்து மறைத்துக் கொள்வதற்கு இதான வீடு. அது ஆட்சின்னு விடுவியல நீங்க? சொரன்னு வீட்டை போட்டிருப்பீங்களா? கட்டி முடிச்சு விட்டு தொட்டா அப்படி வலுவலுன்னு போகணும் கை, அப்படி பண்றீங்களா இல்லையா? பாக்குறதுக்கு பல பலன் இருக்கணும் இந்த கலரு, பாக்குறீங்களா இல்லையா? அப்ப என்ன சின்ன விஷயம் இது? ஒரு வாதமா? உலக ஒரு நாட்டில் இருக்குது, சட்டம் இருக்குது. என்ன சட்டம்? இன்ன குற்றத்துக்கு தூக்கு தண்டனை, நாங்க அதை மட்டும் தப்பிச்சுக்கிடுவோம். 200 ரூபாய் ஃபைன் போடுவோம் பார்க்கிங்ல, நாங்க கொடுத்துட்டு இருப்போம். அப்படி இருப்போமா நம்ம? 200 ரூபாய் பார்க்கிங்ல ஃபைன் போடுவாண்டா 2 ரூபாய்க்கு டோக்கன் எடுக்கிறீல்ல, சின்ன விஷயம் தானே அது? அப்ப தூக்கு தண்டனையில இருந்து தப்பிக்கிற காரியத்தையும் செய்யணும், 200 ரூபாய் ஃபைன் போடுறதுல இருந்து தப்பிக்கணும். அதானங்க நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு வாதமா? அட அல்லாஹ்வுடைய ரசூல் சின்னதை சொன்னாங்களா? நாங்களா சொல்றோமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இது தெரியாம போச்சு. சின்ன விஷயம்னு சொல்லி மார்க்கெட் அப்படி கேவலப்படுத்துறாங்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணிருக்கணும்? இந்தாப்பா பெருசு மட்டும் வச்சுக்கிறங்க, சின்னதெல்லாம் அப்படி சொன்னாங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த பெருசையும் சொன்னார்கள், சின்னதையும் சொன்னார்கள். ஃபர்லை சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சுன்னத்தையும் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? ஒரு அடியான் கடமையான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்குகிறான், நஃபிலான வணக்கங்களை கொண்டு மேலும் நெருங்குகிறான், உபரியான எக்ஸ்ட்ராவான சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு என்னை மேலும் நெருங்குகிறான். அப்படி நெருங்கி விட்டான் என்று சொன்னால் குன்து சம்அஹுல்லதி யஸ்மஉ, அவன் கேட்கிற செவியாக நான் ஆகிவிடுகிறேன். ஓ பஸரஹுல்லதி யுப்சிரு, அவன் பார்க்கிற பார்வையாக நான் ஆகிவிடுகிறேன். ஓ யதஹுல்லதி யுப்திஷு, பிடிக்கிற கையாக நான் மாறி விடுகிறேன். அல்லாஹ் சொல்றானே, அது எதுக்கு கிடைக்கிற கிஃப்ட்ங்கறான்? சின்னதையெல்லாம் செய்து வர்றாங்களே அவங்களுக்கு கிடைக்கிற கிஃப்ட். பெருசு மட்டும் செஞ்சுட்டு விட்டுறாம அதையும் செய்வோம், இது ஒரு சுன்னத்தை, இதையும் விட மாட்டேன், வரலாற்று அதையும் விட மாட்டேன், பல் துலக்குற சுன்னத் அதையும் விட மாட்டேன், அப்படின்னு நடக்கணும். நகம் வெட்டுறது சின்ன விஷயம் தான், அதுக்காண்டி காடு மாதிரி வளர்த்துக்குவீங்களா? நகம் வெட்டாட்டி நரகத்துக்கு எல்லாம் போட்டுவானா? போட மாட்டான். பயங்கரமான பாரதூரமான குற்றமா? இல்ல. ஆனா நகம் வெட்டணுமா இல்லையா? பல் துளக்காட்டி பயங்கரமான குற்றமா? பல் துலக்கணும், சின்ன விஷயம் தான், கட்டாய கடமையெல்லாம் இல்ல. பல் துலக்காட்டி பெரிய தண்டனை எல்லாம் கிடைக்காது, மார்க் குறையும், நம்முடைய தரஜாக்கள் குறையும், கீழ் தரஜால போட்டுருவான். அது போயிடக்கூடாது. பல்லும் துலக்கணும், நாக்கையும் நீட்டணும், மூக்குக்கு தனி செலுத்தணும், கைகளையும் கழுவி கொள்ளணும், நகத்தையும் வெட்டணும், முடிகளை நீக்கணும், அக்குள் மயிர களையணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்ப சின்ன தூங்கும் போது அல்லாஹ் பிஸ்மிக்கு அமுத்து வகையாங்கிறோம், இது பெரிய கட்டாய கடமையா? அப்படி தூக்கி எறிய முடியுமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்னது பெருசு என்று எல்லாத்தையும் சொன்னார்கள். இவங்க என்ன செய்வாங்க? நம்முடைய பிரச்சாரத்தை முடக்கிறதுக்காக வேண்டி சின்ன சின்னதையா சொல்றாங்க, பெருசையும் சேர்த்து சின்னதையும் சேர்த்து சொல்றாங்க. நமக்கு என்ன பேர் சொல்றாங்க? சின்னதையா சொல்றாங்க. என்ன சின்னதா சொல்றாங்க? சிறுக்க சொல்லலையா? தொழுகையை சொல்லலையா? நோம்ப சொல்லலையா? பெருசையும் தான் சொல்ற, வட்டியை சொல்லலையா? வரதட்சணை சொல்லலையா? அடே பெருச சொல்றதுனால் சின்னதை சொல்லக்கூடாது ஏன்னு சொல்ற? பெருசையும் சின்னதையும் சேர்த்து சொல்லு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையிலே, கடைசி ஹஜ்ஜிலே ஒரு எச்சரிக்கை பண்ணாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். எதை எச்சரிக்கிறேன்? ஈயாக்கும் வ முஹக்கிராத்தில் அமால், அமல்கள் அற்பமான விஷயங்கள் இருக்கிறதே அந்த விஷயத்தில் உங்களை எச்சரிக்கிறேன். சைத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? பெருசுல இருந்து உங்களை கவுத்த மாட்டான், தொழுவாம இருக்குமாறு உங்களை ஆக்கிர மாட்டான். ஏன்? அவசியத்தை விளங்கி இருக்கிறீங்க. எதுல உங்களை அவுட் ஆகுவான்? இது சின்ன விஷயம் தான், விட்டுப்பா அப்படியுமா. அப்ப நம்ம பரீட்சையில் உட்கார்ந்து இருக்கிறோம், 25 மார்க் ஒரு கேள்விக்கு, இன்னொரு கேள்விக்கு 5 மார்க், அப்புறம் மீதி கேள்விக்கு 2 மார்க். நம்ம என்ன செய்யணும்? நாங்க பெருசை மட்டும் எழுதுவோம், 25 2 தேவையில்லை, கோழி இல்லையா, பாசா முடியுமா? 30 தான் கிடைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம சின்னதான விட்டோம்னு சொன்னா சைத்தான் என்ன செய்வான்? அட 2 மார்க்லாம் விடுறா, 25 எழுதுறாமா, கடைசியில் 25 தப்பா போச்சுன்னு வைங்க, மொத்தமும் போயிடும். இந்த 2 உழுந்து ஒரு 10 தப்பு போச்சுன்னு வைங்க, மீது உள்ள தேறிக்கிறோம். அதாவது பெரிய மார்க்கா உள்ளது அடிபட்டு போச்சுட்டா கூட மொத்தமா அவ்வளவு போயிடும், 25 போயிரும்ல. 2 மார்க்கா இருக்கிறத எழுதினோம்னா என்ன செய்யும்? அப்படி போட்டு சிறு துள்ளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி நம்மள ஒரு வாரிய 40 மார்க் வாங்குறது கரையை திரும்ப இல்லையா? அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தான் அவனுக்கு இணை கற்பிப்பதில் இருந்து நீங்கள் இணை கற்பிப்பீர்கள் என்பதில் நம்பிக்கை இழந்து விட்டார். எதை கொண்டு உங்களை வீழ்த்துவான் என்று சொன்னால், இறுதி ஹஜ்ஜில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியா எச்சரிக்கிறாங்க, இறுதி பேருல எச்சரிக்கிறாங்க, எதை சின்னதுன்னு நினைக்கிறீர்களோ அந்த விஷயத்தை செய்ய விடாம ஆக்கி உங்களை வீழ்த்துவான், கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, நன்மையான காரியங்களில் எந்த ஒன்றையும் அற்பம் நினைச்சிடாத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த நன்மை ஆயிடுச்சா இது சின்னது நினைச்சு விடாத, நன்மை செய்யணும்.
அதுக்காக உழைக்கணும், அதுக்காக பாடுபடணும். எந்த அளவுக்கு சொன்னா ஒரு சின்ன நன்மையை சுட்டி காட்டுறாங்க. வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலிகின். ஒரு மனிதனை நீங்க பாக்குறீங்க, பார்த்தவன அவனை பார்த்து லேசா சிரிக்கிறீங்க. ஒருத்தனை பாக்குறோம், சும்மா இருக்கீங்களா அப்படிங்கிறோம். இது என்ன பெரிய பயங்கரமான விஷயமா? ரொம்ப அற்பத்தில் அற்பமான விஷயம். இதுக்கு ஒரு கூலி இருக்கு எல்லா இடத்துல. இதுல சின்னதான விட்டுறாத இதை கூட செய்யுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உன்னுடைய சகோதரனை காணும் போது முகமலர்ச்சி காட்டுகிறாயே, அந்த அளவுக்கு சின்னதா இருந்தால் கூட நீ விட்டுறாத, அற்பம் நினைச்சிடாத, செய்யுங்கிறாங்க. அதனால இவர்கள் நம்முடைய பிரச்சாரத்தை முடக்குவதற்காக என்ன செய்வாங்க தெரியுமா? இவங்க சின்னதையெல்லாம் எடுக்கிறாங்க, பெருசெல்லாம் நாங்கள் விடவே இல்லை, பெருசோடு சேர்த்து சின்னதையும் செய்ய வேண்டும் என்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருசையும் செய்து கொண்டு சின்னதையும் செய்தார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ரசூலுல்லாஹ் மேல பழி சுமத்துகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்லாத சொல்லி அப்ப சின்னதை சொல்லாம போயிருக்கலாம்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி ஒன்னு இருந்தா சின்னதெல்லாம் போட்டு அடிச்சுக்கிறாதேப்பா, பெருசு மட்டும் செய்யுங்கப்பா, சின்னதெல்லாம் குழப்பம் இல்லாத நேரத்தில் பாத்துக்கிறப்பான்னு சொன்னாங்களா? அல்லது மாத்தமா எச்சரிக்கை பண்ணாங்களா? மாத்தமா எச்சரிக்கை பண்றாங்க. சைத்தான் அதுல தான் உங்களை வீழ்த்துவான். இந்த மாதிரி எல்லாம் நமக்கு எதிரான ஒரு வாதங்களை பரப்பி நம்மளுடைய பிரச்சாரங்களை முடக்குவதற்கான வேலையில் ஈடுபடுவார்கள். ஆக இந்த சத்திய பாதையில் இருக்கக்கூடியவர்கள் பலவிதமான இடையூறுகளையும் இடைஞ்சல்களையும் சந்திக்காமல் உள்ள சொர்க்கத்துக்கு போக முடியாது. இறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு அழகான ஒரு கேள்வியை நம்மை நோக்கி எழுப்புகிறான். அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, நீங்க எல்லாம் சொர்க்கத்திற்கு போகலாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் சொல்லி காட்டுற, சொர்க்கத்துக்கு சாதாரணமாக போகலாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு முன்னுள்ள நபிமார்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் உங்களுக்கு வராமல் சொர்க்கத்துக்கு அப்படி சாதாரணமா போயிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாவு வல்லர்ராவு, அந்த நபிமார்களுக்கு துன்பங்களும் வறுமைகளும் வாட்டி எடுத்தன. வஸுல்ஸிலு, அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும் என்று அந்த சமுதாயமே என்ன செஞ்சாங்க? அது கதிகலங்கி போய் இருந்தார்கள். அந்த நிலை உங்களுக்கு ஏற்படாமல், வலம்மா யஅதிக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்ற இது போன்ற துன்பங்கள் உங்களுக்கு வராமல் சும்மா அப்படி சொகுசா சொர்க்கத்துக்கு போல நினைக்கிறீங்களா? முடியாது. நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த பிரச்சாரம் உங்களோடு முடிந்துவிடக் கூடாது. நீங்கள் நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, புரிந்த பிறகு எங்கள் நிலைக்கு நீங்கள் இப்ப வருகிறீர்கள். நாங்கள் சொல்வதற்கு எப்படி கடமைப்பட்டிருக்கிறோமோ இப்ப தெரிஞ்ச பிறகு நீங்கள் அந்த கடமையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நுபுவத்தை எல்லாம் நிறுத்திவிட்டான். இந்த பணியை யாரும் செய்ய முடியாது, எந்த நபியும் வரமாட்டார், எந்த வஹீயும் வராது. இந்த செய்தியை நீங்க தான் மக்களுக்கு சொல்லியாக வேண்டும். ஃபல்யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப், வந்திருக்கக்கூடியவர்கள் வராத மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று இறுதி பேருரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்திருக்கிறார்கள். ஒரு நபி வரமாட்டார்கள் என்பதை நீங்கள் உண்மையில் நம்பினால் இந்த வேலையை யார் செய்யறது? ஒருத்தன் செய்ய இயலுமா? 5,000 பேர் செய்ய இயலுமா? உலகத்துக்கு போய் சொல்லிட முடியுமா? அப்ப ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த பிரச்சாரத்தை கேட்கிறீங்களே, கேட்டதோடு நின்று விடாமல் ஒரு மெசேஜை உலகத்துக்கு வைக்கணும். என்ன மெசேஜ்? கூட்டங்கள் மூலமாக மாத்திரம் சொல்ல வேண்டும் என்பது இல்லை, அரங்க கூட்டங்களின் வாயிலாகத்தான் சொல்ல வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. தனியாக சந்திச்சு சொல்வோம், பேசி சொல்வோம், ஒளிநாடாக்களை கொடுத்து சொல்வோம், எத்தனையோ ரூபங்கள் இருக்கிறது, நண்பர்களுக்கு சொல்வோம். இப்படி பல வகைகளில் நம்ம என்ன செய்யலாம்? சத்தியத்தை எடுத்து சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு உறுதிப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் கலைந்து செல்கிற நேரத்தில் ஒரு சங்கற்பத்தோடு போக வேண்டும். எப்படி சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவரவர்கள் அந்த பொறுப்பை தங்கள் பொறுப்பாக சுமந்து கொண்டு சத்தியத்தை எடுத்து சொன்னார்களோ, அப்படி எடுத்து சொன்ன காரணத்தினால் தான் நம்ம இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். எப்படி நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்க? நபியா வந்தாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களா? அவங்களுடைய போதனைகள் வந்துச்சா? மாச பத்திரிகை நடத்தினாங்களா? வீக்லி நடத்தினாங்களா? யாரையும் உங்களுக்கு அனுப்பி? ஒண்ணும் கிடையாது. எப்படி அந்த மக்கள் அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் போனார்கள், முஸ்லிமாக வாழ்ந்தார்கள், பாஷை தெரியாத நம்ம நாட்டுக்கெல்லாம் வந்தார்கள், ஒழுங்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார்கள். அவர்களை பார்த்து நம்மளே என்ன செஞ்சோம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க எந்த விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கான கூலி மறுமையில் கிடைத்து விட்டது நம்ப வேண்டும். ஒரு கூட்டத்திற்கு நீங்க முயற்சி பண்ணுகிறீர்கள், உங்கள் சக்தி கூட்டுப்பட்டு பாடுபடுகிறீர்கள், அதற்காக நிதியை கொடுக்கிறீர்கள், அதற்காக கஷ்டப்படுகிறீர்கள், எல்லாம் பண்ணிட்டு பார்த்தா அடிபட்டு போயிருச்சு. அடி பெற முடியுமா? அடிப்போம். ஏன்? உழைத்ததற்கான கூலி அங்க கிடைத்து விட்டது. கூட்டம் நடந்தாலும் கிடைத்து விட்டது, நடக்காவிட்டாலும் கிடைத்து விட்டது. நீங்கள் கொடுத்த பணத்திற்கான கூலி அங்கே கிடைத்து விட்டது. இங்க அந்த கூட்டம் நடந்தா தான் கிடைக்கும்,
நடக்காட்டி கிடைக்காதுங்கிறது கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் உங்கள் உழைப்பை தான் பார்க்கிறான். நடக்க முடியாம அவன் தான், வேற யாரும் செய்து விடவில்லை. இந்த மாதிரியான எடக்கு முடக்குகள் செய்யறதெல்லாம் யார் கையிலும் இல்லை. அவன் நினைக்கிறான், நம்மை இன்னும் உறுதிப்படுத்த நினைக்கிறான், நம்மை இன்னும் பலப்படுத்த நினைக்கிறான். இந்த சோதனையில் நம்ம எத்தனை பேர் சேரப்போகிறோம் என்று நினைக்கிறான். நம்முடைய நன்மைகளை அதிகரிக்க நினைக்கிறான், நம்முடைய வீரியத்தை கூட்டுவதற்கு நினைக்கிறான். அடே 2-3 பேர் செஞ்சா பத்தாது, எல்லாரும் போய் செய்யுங்கடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்வேகத்தை நமக்கு வழங்க நினைக்கிறார். அடிக்க அடிக்க உதைக்க உதைக்க ஒரு வீரியம் வருமே, அந்த வீரியம் உங்களுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதனால என்ன இடைஞ்சல் வந்தாலும் சரி, நம்ம மறுமை இலக்க வச்சீங்கன்னு வைங்களேன், ஒண்ணுமே தெரியாது. எங்களுக்கெல்லாம் இது ஒரு விஷயமே கிடையாது பாபா. 25 வருஷமா இதைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இந்த மாதிரியான எந்த மாதிரி இடைஞ்சல் வந்தாலும் அதுக்கு யார் காரணமா இருந்தாலும் அதற்கான விளைவு அவர்கள் மறுமையில் அனுபவிப்பார்கள். நம்ம வேலைகள் நினைச்சுன்னு கரெக்டா கொண்டு போய் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சத்தியத்தை பிறகு எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் உருவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2. இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா? பிறை ஓர் விளக்கம். இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம். நபித்தோழியர் வரலாறு. குற்றச்சாட்டுகளும் பதில்களும். நோன்பு. இயேசு இறைமகனா? வருமுன் உரைத்த இஸ்லாம். உண்மை தோழர் அபூபக்கர் அலி. பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள். அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி. இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம். நபித்தோழர்களும் நமது நிலையும். துவாக்களின் தொகுப்பு. முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு. குரானை எளிதில் ஓதிட. நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன்? யாக்குத்பா ஒரு ஆய்வு. நபி வழியில் நம் நபி வழியில் குழந்தை வளர்ப்பு. தராவி தொழுகை ஒரு ஆய்வு. ஜக்காத் ஒரு ஆய்வு. இஸ்லாத்தில் இல்லறம். கியாமத் நாளின் 10 அடையாளங்கள். நபிகளாரின் நற்போதனைகள். மன்னரை வாழ்க்கை. பைபிளில் நபிகள் நாயகம். இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம். தர்கா வழிபாடு. நபிகளாரின் இறுதி நாட்கள். இஸ்லாமிய கொள்கை. சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும். சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம். பேய் பிசாசு உண்டா? கற்பனை கதைகள். நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும். தப்லிக் தாகலின் தொகுப்பு. சுபகான மௌலிது ஒரு ஆய்வு. மனிதனுக்கேற்ற மார்க்கம். நேர்ச்சையும் சத்தியமும் மனனம் செய்வோம். விளக்கப்பட்ட உணவுகள். அர்த்தமுல்லா இஸ்லாம். குர்பானியின் சட்டங்கள். தொழுகை. இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள். இஸ்லாமிய திருமணம். இறைவனிடம் கையேந்துங்கள். மீராஜும் அதன் படிப்பினைகளும். வேதம் கொடுக்கப்பட்டோர் யார்? மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810.